ஹலோ. சரி, ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் தான் கோகுல். சரி, ஓகே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் 2ஓட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ரைட்டு. ஃபஸ்ட் கொஷினு, கன்சிடர் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃப்ரம் த ஃபாலோவிங். கீழ்காணும் கூற்றுக்குள் சரியானவற்றை கண்டறிக. ஸ்டேட்மெண்ட் 1, த ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் இந்த வேர்ல்டு இஸ் த மெசோபட்டோமியா சிவிலைசேஷன். ஓல்டஸ்ட் இதுன்றாங்க, கரெக்டு தான். ஓகேங்களா? ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெசோபட்டோமியா தான். எப்போன்னு வந்து பார்த்திங்கன்னா 3500லேருந்து 2000 வரைக்கும். ஓகேவா? பிசி. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ஐவிசி தான். இது வந்து பார்த்திங்கன்னா 3300லேருந்து 1900 வரைக்கும். ஓகேவா? மூணாவது வந்து ஈஜிப்டு. நாலாவது வந்து சைனீஸ். ஓகேவா? ஸோ இது வந்து பழசுன்னு கேட்டிங்கன்னா மெசோபட்டோமியா தான். ஓகேங்களா? அதுதான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து ஐவிசி. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா த கிரேட்னஸ் ஆஃப் த சிட்டி ஆஃப் பூம்புகார் கேன் பி நோன் த்ரூ சிலப்பதிகாரம் அண்ட் நீலகேசி. பூம்புகார் நகரத்தின் சிறப்பினை சிலப்பதிகாரம் மற்றும் நீலகேசியின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம்ன்றாங்க. இது தப்புங்க. ஆக்சுவலாக சிலப்பதிகாரம் ஓகே, நீலகேசி கிடையாது, மணிமேகலை. ஓகேவா? மணிமேகலை மூலயமா தெரிஞ்சுக்கலாம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, அப்புறம் இது கூட பட்டினாப்பாளையில் கூட வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். நம்ம இவர் எழுதியிருப்பார்ல, கடியலூர் பூங்குன்னனார், கரிகாலனை பற்றி ரொம்ப பெருமையாக எழுதியிருப்பார். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூம்புகாரோட தொன்மையை பற்றி, பூம்புகாரோட தொன்மை, அப்புறம் அதோட வணிகம், இதெல்லாம் பற்றி பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கோம். ஸோ ரெண்டாவது வந்து தப்பு. ஓகேங்களா? ஃபஸ்ட் வந்து கரெக்டு. சாணக்கியா மென்ஷன் காஞ்சி இன் இஸ் புக் அர்த்த சாஸ்திரன்றாங்க. அவர் காஞ்சியை மென்ஷன் பண்ணிருக்க மாட்டார், மதுரையை தான் மென்ஷன் பண்ணிருப்பார் சாணக்கியர். ஓகேவா? ஸோ மூணாவதும் தப்பு. அவர் வந்து பார்த்திங்கன்னா மதுரை வந்து பார்த்திங்கன்னா இந்த பாண்டிய கவாடகான்னு மென்ஷன் பண்ணிருப்பார். அந்த முத்து குளித்தல் நம்ம சொல்லுவோம்ல, அந்த இது பியல்ஸ்க்காக, அந்த முத்துக்களாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாண்டிய நாடு வந்து மென்ஷன் பண்ணிருப்பார். பாண்டிய கவாடகான்னு மென்ஷன் பண்ணிருப்பார் சாணக்கியா. ஓகேங்களா? அர்த்த சாஸ்திரத்தில் வந்து மென்ஷன் பண்ணிருப்பார். அதே காஞ்சியை பற்றி புகழ்ந்து பேசுகிறது நிறைய பேர் இருக்காங்க. யுவன் சாங்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 7 புனித நகரங்களில் காஞ்சியம் ஒன்று அப்படின்ட்டு இருப்பார். அதுவே காளிதாசர் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி தான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் நோன் டவுன்ஸ்ன்னு இருப்பார். அதுவே பார்த்திங்கன்னா அப்பர் வந்து கல்வியில் கரையில்லாத காஞ்சின்லாம் சொல்லிருப்பார். ஓகேங்களா? ஆனால் சாணக்கியர் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி தான் மட்டும்தான் சொல்லிருப்பார், பாண்டியர்களை பற்றி மட்டும்தான் சொல்லிருப்பார், அந்த மதுரையை பற்றி. ஓகேங்களா? ஸோ மூணாவதும் தப்புங்க இதில். ஸோ இதில் வந்து எது கரெக்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான். ஓகேவா? ரைட். ஆக்சுவலி இவங்க கோவலன், கண்ணகி, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பூம்புகாரில் தான் அவங்களும் இருப்பாங்க. அவங்க வாழ்ந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பூம்புகார் தான். ஓகேங்களா? கோவலனோட அப்பாவை கூட வந்து பார்த்திங்கன்னா மாசுத்துவன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வணிகராக இருப்பார். அதுவே கண்ணகியோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா மாநகன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா கடல் வணிகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வணிகராக இருப்பார் கடலில். ஓகேங்களா? ரைட். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. ரெண்டாவது, அண்டர் ஹூஸ் லீடர்ஷிப் வாஸ் த ரூல் கேரிட் அவுட் இன் வெஸ்டர்ன் பாலியம்ஸ். மேற்கு பாளையங்கள் யாருடைய தலைமையின் கீழ் இருந்ததுன்னு கேட்குறாங்க. ஈஸி தானே. வெஸ்டர்னா வந்து யார்? பூலித்தேவர் தான். ஓகேங்களா? கட்டப்பன் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் பாளையம். இப்போ இதுதான் தமிழ்நாடுனா இந்த கோஸ்ட் இருக்குல்ல, இந்த கோஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தெலுங்கு மைக்ரன்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கட்டபொம்மன் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருப்பார், ஈஸ்டர்ன் பாளையமில். அதே வெஸ்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இருப்பாங்க, பூலித்தேவர்லாம். அந்த ஈஸ்ட் பாளையமில் என்னென்ன வரும்னா அந்த சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலம் இதெல்லாம் வரும். அதுவே இந்த வெஸ்ட் பாளையமில் எதுனா வரும்னா ஊத்துமலை, தலைவன் கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, செய்தூர், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட்டில் வரும். ஓகேங்களா? வெஸ்ட்டு எல்லாமே எது கீழே வரும்? புலித்தேவர் கீழே தான் வரும். ஓகேங்களா? ரைட்டு. ஓகே. இப்போ கூட ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒண்டி வீரன் இருப்பார்ல, பூலித்தேவரோட படையில் வந்து பார்த்திங்கன்னா தளபதியாக இருப்பார் ஒண்டி வீரன். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா புளியங்குடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது ஸ்டாச்சு வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எரெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? புளியங்குடி தென்காசியில் இருக்குது, அதுக்கு வந்து எரெக்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த புலித்தேவர் இருக்கார்ல, இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பத்தான ஆஃபீஸர்ஸ் சொல்லுவாங்க. அவங்களோட வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து டைப் வச்சுருப்பார். யாருன்னா இந்த மியானா, முடுமியா, நபிகான் கட்டக், இந்த 3 பேருமே பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து ஆர்காட் நவாபுக்கு தான் சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள விட்டு பூலித்தேவருக்கு வந்து இவர் வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த 3 பேர் மியானா, முதுமியா, நபிகான் கட்டக். ஓகேங்களா? ஸோ இதுவே பார்த்திங்கன்னா ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஓகேவா? இவர் ஜெயிக்கிறதுக்கு.
ஓகே. அதுக்கப்புறம் பூலித்தேவரோட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து களக்காடு போர் அதில் ஜெயிச்சிருப்பார் 1755 ஓகேங்களா. மாஃபூஸ் கான் கைன்ஸ்டா ஜெயிச்சிருப்பார். கர்னல் எரான் வந்து பாதியிலே போயிருப்பார் இதில் ஓகேங்களா. மாஃபூஸ் கான் கைன்ஸ்டா வந்து பார்த்திங்கன்னா இந்த களக்காடு போர் வந்து ஜெயிச்சிருப்பார் ஓகேவா. ஃபஸ்ட்டு ஜெயிச்ச இந்தியர் வந்து இவர் தான் ஓகேவா. அதுவே அந்தநல்லூர் பேட்டில்னு இருக்கும். அந்தநல்லூர் இது வந்து யார் கைன்ஸ்டா சண்டை போட்டிருப்பாருன்னா கான் சாஹிப் ஓகேவா. யூசப் கான் அவர் கைன்ஸ்டா சண்டை போட்டிருப்பார். இந்த அந்தநல்லூர் பேட்டிலில் கான் சாஹிப் வந்து ஜெயிச்சிருப்பார் ஓகேவா. ரைட். மூணாவது, இன் 1819 வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஜுவனைல் சொசைட்டி எஸ்டாப்ளிஷ்ட். 1819ஆம் ஆண்டு எங்கு முதலில் பெண் சிறார் சங்கம் அமைக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. கேல்கட்டா தான் ஓகேவா. கேல்கட்டா ஃபீமேல் ஜுவனைல் சொசைட்டி 1819 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஃபர்ட்டு தான். ஃபர்ஸ்ட்டு எஃபர்ட் போட்டிருப்பாங்க. ஆனால் எப்போ ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ்டில் ஒரு காலேஜ் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 1849 ஓகேங்களா. பெத்தூன் ஸ்கூல்னு நம்ம படிச்சிருப்போம். அதுக்கு வந்து பிரசிடென்ட் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா இவர் தான், ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் தான் ஓகேங்களா. அவர் தான் வந்து செக்ரட்டரியாக இருப்பார். ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் எஃபர்ட் வந்து இதுதான், இந்த பெத்தூன் ஸ்கூல் ஓகேங்களா. அந்த ஃபீமேல்ஸ்க்காக எஜுகேஷன் கொடுக்குறது. ஆனால் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் எஜுகேஷன் தான் இது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 1848 இவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜோதிரா புலே, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாவித்ரிபாய் புலேலாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த பிடேவாடா சொல்லுவாங்க பூனேயில் ஓகேவா. அவங்க வந்து இவங்க ஏற்கனவே ஆரம்பிச்சிருப்பாங்க, தனியாராக இவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் கவர்மெண்ட் வந்து ஃபஸ்ட் எஃபர்ட் போட்டது பார்த்திங்கன்னா இந்த பெத்தூன் ஸ்கூலில் தான் ஓகேங்களா. 1849 ரைட். ஃபோர்த்து, ஹவு மெனி பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்டு. ஓகே, எத்தனை இணைகள் சரியாக பொருந்தி உள்ளன. எஃப்சிஐ வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் இதுவே தப்பு, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து வரணும். ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இது வந்து எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 1965 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆரம்பத்தில் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மாற்றிருப்பாங்க டெல்லியில் ஓகேங்களா. ரைட்டு. டிஎன்ஹெச்எஸ்பி தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட்ன்றாங்க. இது கரெக்ட் ஓகேவா. இந்த ப்ராஜெக்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2005. தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா 2005 கொண்டு வந்திருப்பாங்க. வேர்ல்டு பேங்க் சப்போர்ட்டோடு கொண்டு வந்திருப்பாங்க. இதுவும் முக்கியமானது. மூணாவது பார்த்திங்கன்னா ஐசிடிஎஸ் இன்டிகிரேட்டட் கன்சியூமர் டெவலப்மெண்ட் சர்வீசஸ்ன்றாங்க. இது தப்பு. இன்டிகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஓகேங்களா. அதுதான் பார்த்திங்கன்னா ஐசிடிஎஸ் ஓகேவா. 1975 கொண்டு வந்திருப்பாங்க இது ஐசிடிஎஸ்ஸை. ஓகே கரெக்டாக இந்த அக்டோபர் 2 1975 கொண்டு வந்திருப்பாங்க, காந்தியோட பர்த்டே அப்போ ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மினிஸ்ட்ரி வந்து வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் ஓகேவா. உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் இந்த மினிஸ்ட்ரிக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐசிடிஎஸ் வந்து இருக்குது ஓகேவா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 0 to 6 years அந்த குழந்தைங்க இருப்பாங்களே, 0 to 6 years நான் ஆர்டிகளோடு அதை பார்த்துருப்பேன். அந்த டிபிஎஸ்பியில் 45வது ஆர்டிக்கலாக அந்த ஏர்லி சைல்டுஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐசிடிஎஸ் வந்து இதுதான் கவர் பண்ணுது ஓகேங்களா. சில்ட்ரன்ஸ்க்கு இந்த 0 to 6 years, அப்புறம் இந்த ப்ரெக்னென்ட் உமனு, அப்புறம் இந்த லாக்டேட்டிங் மதர்ஸ் ஓகேங்களா. இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐசிடிஎஸ் வந்து கவர் பண்ணுது. ஸோ ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா தப்பு இதில் ஓகேவா. இன்டிகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ் ஓகேவா. ஓகே. அதுவே என்ஆர்ஹெச்எம் நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் இது பார்த்திங்கன்னா கரெக்ட் ஓகேவா. 2005 கொண்டு வந்திருப்பாங்க. இதை என்ஆர்ஹெச்எம் 2005 கொண்டு வந்திருப்பாங்க. 2013 வந்து பார்த்திங்கன்னா என்யூஹெச்எம்னு கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஹர்பன் ஹெல்த் மிஷன் ஓகேங்களா. நேஷ்னல் ஹர்பன் ஹெல்த் மிஷன் அது 2013 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் வந்து எது கரெக்டு பேருன்னு கேட்குறாங்க. 2 பேர் வந்து கரெக்ட் ஓகேங்களா. ரைட். 5வது, ஹூ லேட் அ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஃபார் த காதி மூமெண்ட் இன் ராஜபாளையம். ஓகே, காதி மூமெண்ட் இன் ராஜபாளையம்னால இவர் தான் அரங்கசாமி ராஜா தான் ஓகேங்களா. அவர் தான் இந்த காதி மூமெண்ட் வந்து ஆரம்பிச்சிருப்பார் ராஜபாளையத்தில். ஆக்சுவலாக ராஜபாளையம்லேருந்து பார்த்திங்கன்னா காதி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த மில்லுலாம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா எந்த காட்டனும் அந்த இது ட்ரெஸ்லாம் எதுவும் வாங்க மாட்டாங்க. உள்ளூர்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து காதி வந்து தயாரிப்பாங்க. ஸோ இதனாலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீனிவாச ஐயங்கர்
ஸ்ரீனிவாச ஐயங்கார். இது ராஜபாளையம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வராஜபாளையம் சொல்லிருப்பார். ஓகேவா. காதி வந்து உள்ளூரில் ராஜபாளையத்தில் தயாரித்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா சுயசார்பாக இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீனிவாச ஐயங்கார் வந்து ராஜபாளையத்தை வந்து பார்த்திங்கன்னா ஸ்வராஜபாளையம் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி தான். ஓகேங்களா. ஆக்சுவலி இவர் கொஞ்சம் முக்கியமான பர்சன். இவர் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று கூட ஒன்று ஆரம்பிச்சிருப்பார், மீனாட்சி சாஹே விவேக வித்யாலயா. ஓகேங்களா. மீனாட்சி சாஹே விவேக வித்யாலயா அது வந்து ஆரம்பித்தது இவர் தான். ஓகேங்களா. ரைட். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா குமாரசாமி ராஜா இருக்கார்ல, நம்மளோட சிஎம்மாக கூட இருந்திருப்பார். 1949 வந்திருப்பார். ஓகேங்களா. 48-49 வந்திருப்பார். அவரோட குரு வந்து அரங்கசாமி ராஜா தான். ஓகேவா. குமாரசாமி ராஜாவோட குரு வந்து பார்த்திங்கன்னா அரங்கசாமி ராஜா. ஓகே. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த குமாரசாமி ராஜா இருக்கார்ல, ஆர்டிகல் 50 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பார். அந்த இது நம்ம பார்த்துருப்போம்னா இந்த ஜுடிஷியரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் வந்து பிரிக்கணும். ஓகேங்களா. நீதித்துறையை வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகத்துலேருந்து நம்ம வந்து பிரிக்கணும். அதுதான் ஆர்டிகல் 50. ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பார். அந்த ஜுடிஷியரி வந்து பார்த்திங்கன்னா தனியாக கொண்டு வந்துருப்பார். அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லாம் இருக்கும்ல, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்லேருந்து தனியாக கொண்டு வந்துருப்பார். ஓகேவா. ஹைகோர்ட் கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துருப்பார். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக, மெட்ராஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மது ஒழிப்பு வந்து இவர் கொண்டு வந்திருப்பார். அது ஒரு முக்கியமான விஷயம். ராஜாஜி வந்து பார்த்திங்கன்னா சேலமில் தான் கொண்டு வந்திருப்பார். இவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு வந்திருப்பார், குமாரசாமி ராஜா. ஓகேவா. ரைட். ஓகே. அப்புறம் இன்னொன்று கூட கேட்பாங்க, இந்த அரங்கசாமி ராஜா இருக்கார்ல, இவரை தான் பார்த்திங்கன்னா ராஜபாளையத்தின் காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னது யாருன்னா அங்கே இருக்க மக்கள் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா. அவங்க தான் அந்த பட்டத்தை வந்து வச்சுருப்பாங்க, ராஜபாளையத்தின் காந்தின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அரங்கசாமி ராஜாவை ராஜபாளையத்தின் காந்தின்னு சொல்லுவாங்க. ரைட். ஆறாவது, ஐடென்டிஃபை த பர்சன் ரிலேட்டட் டு ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஹி ஃபவுண்டட் த ஆத்மிய சபா இன் கேல்கட்டா. கரெக்டு. 1815 ராஜாராம் மோகன் ராய் தான். இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. ஹி பப்ளிஷ் த புக் அ பாத் டு பீஸ் அண்ட் ஹாப்பினஸ். கரெக்டு தான். ப்ரெசெப்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ்னு ஒரு புக் ஒன்று எழுதியிருப்பார். ஓகேங்களா. அதில் தான் பார்த்தீங்கன்னா ப்ரெசெப்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் அ பாத் டு பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் அது வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுவும் கரெக்டு. ராஜாராம் மோகன் ராய் தான். ஓகேங்களா. அப்புறம் ஹி வாஸ் கன்ஃபர்ட் அ டைட்டில் பை அக்பர் டூ. இந்த ராஜான்ற டைட்டில் வந்து கொடுத்துருப்பார். அவர் ஒரிஜினல் நேம் வந்து பார்த்திங்கன்னா ராம் மோகன் ராய் தான். ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆனால் இந்த ராஜான்ற டைட்டில் கொடுத்தது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா அக்பர் டூ தான். ஓகேவா. ரைட். அதுவே இந்த வித்யாசாகர் இருக்கார்ல, இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 விஷயங்கள் பார்க்கணும் இவர் சம்மந்தமாக. இவர் எழுதின ஜேர்னல் இருக்குல்ல, பத்திரிகை, அது வந்து பார்த்திங்கன்னா சோம் பிரகாஷ். ஓகேவா. இது ஒன்று. இவர் எழுதின புக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ண பரீட்சை. ஓகேவா. பர்ண பரீட்சை இவர் எழுதின புக்கு. அதே ஜேர்னல் வந்து பார்த்திங்கன்னா சோம் பிரகாஷ். ஓகேவா. வித்யாசாகர் இது. அப்புறம் இந்த பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா வந்து நம்மளுக்கு தெரியும். அது வந்து பார்த்திங்கன்னா 1828 வந்து ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா. 1828 ஃபார்ம் பண்ணி அது வந்து பார்த்திங்கன்னா 1866 வந்து பார்த்திங்கன்னா 2ஆக பிரிஞ்சிருக்கும். ஆதி பிரம்ம சமாஜ், தேவ பிரம்ம சமாஜ்னு. ஓகேங்களா. இந்த ஆதி பிரம்ம சமாஜோட ஃபவுண்டர் யாருன்னா இவர் தேவேந்திரநாத் தாகூர். அது வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா, ஆதி பிரம்ம சமாஜ். அப்புறம் பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா. ஓகேவா. இதோட ஃபவுண்டர் வந்து யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா இவர் கேஷாப் சந்திர சென். ஓகேவா. அவர் தான் ஃபவுண்டராக இருப்பார், கேஷாப் சந்திர சென். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்பி இந்த கேஷாப் சந்திர சென் அந்த இது பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2ஆக பிரிஞ்சிருக்கும். அது எப்போனா 1878. எப்படின்னா கேஷாப் சந்திர சென் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பொண்ணு இருக்காங்களே, அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கூச் பீகார் மகாராஜாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அது என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த 14 வயசு தான் இருக்கும், 14 13 தான் இருக்கும் அந்த பொண்ணுக்கு. ஓகேங்களா. ஸோ 13 வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால இவர் வந்து இந்த ஆர்கனைசேஷனில் இருக்க ரூல்ஸ்லாம் இவர் மீறிட்டாருன்னு சொல்லிட்டு அது இன்னும் பிரிஞ்சிடும். ஓகேங்களா. 1878 பிரிஞ்சிடும் அது, இந்த பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியாவே. ஸோ அது ஒன்று. சரி, ரைட். எப்படி பிரியும்னா பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா சதரன் பிரம்ம சமாஜ்னு பிரியும். ஓகேங்களா. சதரன் பிரம்ம சமாஜ் அது ஃபவுண்டர் யாருன்னா ஆனந்த் மோகன் போஸ். ஓகேவா. ரைட்டுங்க. 7வது, இன் 1870s which language did பெங்கால் கோர்ட்ஸ் ரீப்ளேஸ் வித் ஹிந்தி. 1870களில் வங்காள நீதிமன்றம் எந்த மொழிக்கு மாற்றாக இந்தியை கொண்டு வந்ததுன்னு கேட்குறாங்க. உருது தான். ஓகேவா. உருது தான்.
ஓகே, உருதா ரீப்ளேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த 1837 ஒரு ஆக்ட் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் லாங்குவேஜாக பேர்ஷியன் தான் இருக்கும் ஓகேங்களா, பேர்ஷிய மொழி. அது வந்து பார்த்திங்கன்னா பேர்ஷியனை ரீப்ளேஸ் பண்ணி ஹிந்தி வந்து இங்கிலீஷ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, இங்கிலீஷ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ ஆர்டிகல் நம்ம கூட பார்த்துருப்போம்ல 348 ஓகேங்களா, அந்த ஆர்டிகல் 348 வந்து பார்த்திங்கன்னா அந்த கோர்ட் லாங்குவேஜை பற்றி சொல்லியிருப்பாங்க. இங்கிலீஷ் தான் கோர்ட் லாங்குவேஜ் ஓகேவா. அது வந்து சொன்ன ஆர்டிகல் எதுனா 348. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து 1837 வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. பேர்ஷியனை ரீப்ளேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது பெங்காலில் கேட்டிருக்காங்க கொஷினில் 1870s. அதில் வந்து பார்த்திங்கன்னா உருது ரீப்ளேஸ் பண்ணி ஹிந்தி வந்து வந்திருக்கும் ஓகேவா. ரைட். 8வது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். த ரீஜன் கால்டு சப்த சிந்து டியூரிங் த ரிக்வேதிக் பீரியட் இஸ் பஞ்சாப்ன்றாங்க. கரெக்டு தான். அந்த சப்த சிந்துன்றது ஒன்றுமே இல்லை, 5 நதி வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகிற அந்த இது ஃபார்ம் ஆகிற இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா சப்த சிந்துன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபில் வந்து ஃபார்ம் ஆகுது சப்த சிந்து ஓகேங்களா. ரிக்வேதிக் காலம் தான், கரெக்டு தான் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அசர்ஷன் வந்து கரெக்டு. ரீசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேதிக் லிட்ரேச்சர் கேன் பி டிவைடட் இன்டு 2 types as ஸ்மிருதிஸ் அண்ட் ஸ்ருதிஸ்ன்றாங்க. தனிப்பட்ட முறையில் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஆனால் இதுவும் விளக்குதான்னு கேட்டால் இல்லை ஓகேங்களா. இது வேறு இது வேறு, ரெண்டுமே தனிப்பட்ட முறையில் தான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பி ஓகேங்களா. இந்த சப்த சிந்துன்றது ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 5 நதி இருக்கும். ஆனால் நீங்கள் நார்த் இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 நதி இருக்கும். சிந்து வந்து பார்த்திங்கன்னா இந்தஸ்ன்னு சொல்லுவோம், ஜலம் வந்து பார்த்திங்கன்னா வித்தாஸ்தான்னு சொல்லுவாங்க, சேலா வந்து பார்த்திங்கன்னா அஸ்கினி, ராவி வந்து பார்த்திங்கன்னா பருஷ்னி, பியாஸ் வந்து பார்த்திங்கன்னா விபாசா, சட்லஜ் வந்து சத்துத்ரி, அப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி ரிவர் ஒன்று சொல்லுவாங்க. அது இப்போதைக்கு இல்லை, ஆனால் பழைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பாங்க சரஸ்வதி ரிவர்னு ஓகேங்களா. இதில் ஆக்சுவலாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. நம்ம பார்த்துருப்போம்ல இந்த வித்தாஸ்தா ஜலமில், இந்த ஜலமில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹிதாஸ்பஸ் போர் வந்து நடந்திருக்கும். அலெக்சாண்டர் வந்து வந்திருப்பார் ஓகேங்களா 326 BCயில் ஓகேவா. அலெக்சாண்டர் வந்து வந்திருப்பார், போரஸோட சண்டை போட்டிருப்பார். அந்த பௌரவா சொல்லுவாங்க ஓகேங்களா, போரஸோட சண்டை போட்டு ஜெயிச்சிருப்பார். ஜலமில் இது தான் நடக்கும் ஓகேங்களா, ஜலமில். ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஓகே, ஆக்சுவலி இந்த ரீசன் வந்து பாருங்களேன், வேதிக் லிட்ரேச்சர் கேன் பி டிவைடட் இன்டு 2 types ஆஃப் ஸ்மிருதி அண்ட் ஸ்ருதின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஸ்மிருதின்றது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா கையால் எழுதப்பட்டது. தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆத்தர் வந்து எழுதியிருப்பார் ஓகேங்களா. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கொஷின் பண்ண முடியும், அப்புறம் இது டிஃபைன் பண்ண முடியும் ஓகேங்களா. இப்போ வந்து இந்த ராமாயணா, மகாபாரதா, இந்த புராணங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கையால் ஒருத்தங்க எழுதினது இதெல்லாம் ஓகேங்களா. அது வந்து ஸ்மிருதி. ஆனால் ஸ்ருதி இருக்குது பார்த்திங்கன்னா, இது ஸ்ருதி வந்து பார்த்திங்கன்னா காதால் கேட்கக்கூடியது, அந்த வாய் வழியாக பரப்பப்பட்டதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ருதி ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா இறைவன் மூலமாக வந்தப்பட்டதுன்னு வந்து கருதுகிறாங்க இந்து மதத்தில் ஓகேங்களா. எக்ஸாம்பிள் அந்த இது பிராமணாஸு, உபநிடதங்கள், ஆரியங்காசு, வேதங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆத்தர்லாம் கிடையாது, கைப்பட தெளிவாக எழுதுனதெல்லாம் கிடையாது ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இறைவனால் அனுப்பப்பட்டதுன்னு நம்பப்படுது ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ருதி ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக ரெண்டுமே தனிப்பட்ட முறையில் கரெக்டுங்க. ஆனால் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அசர்ஷன் வந்து விளக்கலை ஓகேவா. ஸோ அதனால ஆப்ஷன் பி தான் ஆன்சர் இதுக்கு. ரைட். 9வது, மேட்ச் த ஃபாலோவிங். மரவக்கண்டி. ஓகே, மரவக்கண்டி வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஈஸி தான். இது நீலகிரிஸில் தான் இருக்குது ஓகேவா. மரவக்கண்டி நீலகிரிஸில் இருக்குது. திருநெல்வேலி எதுக்கு ஃபேமஸ்ஸு? விண்டுக்கு தானே, விண்டுக்கு தான் ஃபேமஸ் ஓகேங்களா. அந்த முப்பண்டல் நம்ம பார்த்துருப்போம்ல, அது வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் தான் இருக்குது. கல்பாக்கம் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் தான் ஓகேவா, ஈஸியாக போட்டுடலாம். கல்பாக்கம் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே பார்த்திங்கன்னா இண்டிஜினியஸாக உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட நியூக்ளியர் ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா கல்பாக்கம் நியூக்ளியர் ஸ்டேஷன் தான் ஓகேங்களா, செங்கல்பட்டில் இருக்குது. அதே கூடங்குளம்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்எஸ்ஆர் ஹெல்ப்போட தான் பார்த்திங்கன்னா அது வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்க கூடங்குளம். ஆனால் கல்பாக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா இண்டிஜினியஸாக உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் ஓகேவா. அத்திப்பட்டி இது வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் பவர் ஸ்டேஷன் சென்னையில் இருக்குது ஓகேவா. ரைட். ஆக்சுவலாக இந்த இது விண்ட் எனர்ஜி நம்ம பார்த்துருக்கோம்ல, நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து ஒரு 2 விஷயத்தில் ஃபஸ்ட்டு இருக்குங்க. ஒன்று வந்து விண்ட் எனர்ஜி, நைவன் கூட நம்ம பார்த்துருப்போம், நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருக்குது. ஸோ விண்ட் எனர்ஜிலே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து ஃபஸ்ட்டு. அப்புறம் இந்த ரெனவபிள் எனர்ஜி மேனுஃபேக்சரிங் இருக்குல்ல, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்,
ரெனோவபிள் எனர்ஜி மேனுஃபேக்சரிங், அந்த பொருட்கள்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறது, அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் ஃபஸ்ட். ஓகேங்களா. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40% மிஷினரிஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோலார் பேனலு, அப்புறம் இந்த சோலார் பம்ப்ஸு, அந்த இது விண்டு மில், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தயாரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40% பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் தயாரிக்கப்படுது. ஓகேங்களா. ஸோ இந்த மேனுஃபேக்சரிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு. இந்த இதில் 2 விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து 4th இருக்குது. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா சோலார் எனர்ஜி, அப்புறம் ரெனோவபிள் எனர்ஜி, இது ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து 4th இருக்குது. ஓகேவா. இதுவும் ஒன்று. சோலார் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது ராஜஸ்தான், அதே ரெனோவபிள் எனர்ஜினா இது வரும் குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், இதெல்லாம் வரும். ஓகேங்களா. இதுதான் ஃபஸ்ட்டு. தமிழ்நாடு வந்து 4th. இதில் மேனுஃபேக்சரிங்கில் தான் தமிழ்நாடு வந்து ஃபஸ்ட்டு, அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல. ஆனால் அந்த எனர்ஜி அது வந்து மொத்தமாக வந்து எவ்வளோ ஜெனரேட் பண்ணுறோன்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து 4வது தான். ஓகேங்களா. ஹையஸ்ட் ஜெனரேஷன் வந்து இதுதான் குஜராத் தான். குஜராத், ராஜஸ்தான், அந்த இதெல்லாம் வரும். ஓகேவா. ரைட். ஆக்சுவலி இந்த எனர்ஜி இதெல்லாம் பார்த்துருக்கோம்ல, இந்த ரெனோவபிள் எனர்ஜிலாம் நம்ம பார்த்துருக்கோம்ல, இது தமிழ்நாட்டில் வந்து ஹேண்டில் பண்ணுற பாடி எதுன்னு பார்த்தீங்கன்னா TEDA. ஓகேவா. டெடா, தமிழ்நாடு எனர்ஜி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஓகேங்களா. இது 1985 கொண்டு வந்திருப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ரெனோவபிள் எனர்ஜி இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு நோடல் ஏஜென்சி வந்து இதுதான். ஓகேங்களா. தமிழ்நாட்டில். ரைட். 10வது, who said that the land belongs to God and that collecting tax is against divine law? நிலம் கடவுளுக்கு சொந்தமானது, வரி வசூலிப்பது இறை சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு சொன்னது யாருன்னா இவர் டூடுமியான். ஓகேவா. ஆக்சுவலாக 1818 வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஹஜி ஷரியத்துல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஃபராசி மூமெண்ட்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பார். ஃபராசி. ஓகேவா. ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா ஹஜி ஷரியத்துல்லா. ஓகேவா. இவருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபராசி மூமெண்ட்டோட லீடர்ஷிப் எடுத்தது யாருன்னா டூடுமியான் தான். அவரோட பையன் ஹஜி ஷரியத்துல்லாவோட பையன், அவர் தான் பார்த்திங்கன்னா இந்த இது சொல்லிருப்பார், நிலம் வந்து பார்த்திங்கன்னா கடவுளுக்கு சொந்தமானது, வரி வசூலிப்பது இறை சட்டத்திற்கு எதிரானதுன்னு சொன்னது யாருன்னா டூடுமியான். ஓகேவா. அதுவே டிட்டூமீர் இருக்கார்ல, இதில் இருக்கார் பாருங்க டிட்டூமீர். இவர் வந்து பார்த்திங்கன்னா வஹாபி மூமெண்ட்டுன்னு ஆரம்பிச்சிருப்பார். வஹாபி எப்போ ஆரம்பிச்சிருப்பாருன்னா 1827. ஓகேங்களா. வஹாபி மூமெண்ட் வந்து ஆரம்பிச்சிருப்பார். ஓகே. ஹஜி ஷரியத்துல்லா வந்து பார்த்திங்கன்னா இது ஆரம்பிச்சிருப்பார், ஃபராசி மூமெண்ட்டு. பிர்சா முண்டா தெரியும், உலுகுலன் ரிபேலியன் நம்ம பார்த்துருப்போம்ல, முண்டா ரிபேலியன் 1899 1900. அது வந்து இது பிர்சா முண்டா தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஆரம்பிச்சிருப்பார். ஓகேங்களா. ராஞ்சி டிஸ்ட்ரிக்டில் வந்து வந்திருக்கோம். ரைட். ஆக்சுவலாக இதை பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட்னு ஒரு ஆக்ட் கூட ஒன்று இருக்கும். சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1908. ஓகேங்களா. சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட் 1908 வந்து பார்த்திங்கன்னா வரும். ஓகேங்களா. இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ரைட். 11வது, த ஹிந்து அண்ட் முஸ்லீம் மாசஸ் ஹூ possess a conscience kept themselves away from this முஸ்லீம் கம்யூனலிசம். மனசாட்சியே உள்ள இந்து மற்றும் முஸ்லீம் பொதுமக்கள் இந்த முஸ்லீம் வகுப்புவாதத்திலிருந்து விலகியே இருந்தனர்ன்றாங்க. இக்கூற்றை சொன்னவர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா. ஆக்சுவலாக இந்த பாலிடிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெரிய பெரிய பொலிட்டிஷியன்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களோட நலனுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளர்ச்சி வந்து தூண்டி விட்றது, நம்ம மதம் வந்து ஆபத்தாக இருக்குது அப்படி இப்படின்னு. ஓகேங்களா. அவங்களோட நலனுக்காக அப்படி பண்ணுறது. ஆனால் உண்மையிலே மனசாட்சி உள்ள பொதுமக்கள் இருக்காங்களா, மிடில் கிளாஸஸ், அவங்களாம் பார்த்திங்கன்னா இதுலேருந்து தள்ளி தான் இருந்தாங்க. ஓகேங்களா. முஸ்லீம்ஸில். ஸோ இது வந்து சொன்னது யாருன்னா ஜவஹர்லால் நேரு. ஓகேவா. ரைட். 12வது, மூல் சங்கர் வாஸ் born in 1824 in the town of டேஷ் இன் கத்தியாவார். மூல் சங்கர் கத்தியாவாரில் உள்ள டேஷ் என்னும் ஊரில் 1824 பிறந்தார்னு கேட்குறான். மூர்வி இது. ஓகேவா. மூர்வியில் தான் பிறந்திருப்பார். மூல் சங்கர் யார்? தயானந்த் சரஸ்வதி. ஓகேங்களா. அவர் தான் மூல் சங்கர், அவரோட ஒரிஜினல் நேமு. ஆக்சுவலாக இந்த தயானந்த் சரஸ்வதியும் பார்த்திங்கன்னா இந்த இது ஆரிய சமாஜ் வந்து எங்கே ஆரம்பிச்சிருப்பாருன்னா 1875 பாம்பேயில் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா. ஆரிய சமாஜ் பாம்பேயில் தான் ஆரம்பிச்சிருப்பார். அவர் ஹெட் குவார்ட்டர்ஸை அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா லாகூருக்கு வந்து மாற்றிருப்பார். ஓகேவா. பின்னர் தான் மாற்றிருப்பார் லாகூருக்கு. ஆனால் ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா பாம்பேயில் தான் ஃபஸ்ட்டு. ஓகேவா. ரைட். இவர் வேறுனா இவருக்கு வந்து ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னா இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வராஜ்ன்ற வார்த்தையை ஃபஸ்ட் டைம் இவர் தாங்க சொல்லிருப்பார். அது ஒன்று இருக்குது, ஸ்வராஜ். இந்தியா ஃபார் இந்தியன்ஸ், இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்களுக்கே அப்படின்னு சொன்னது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா மூல் சங்கர் தான். ஓகேங்களா. அதுவே ஸ்வதேஷின்ற வார்த்தையை யார் சொன்னதுன்னு பார்த்திங்கன்னா இவர் தான், எம்ஜி ரானடே. ஓகேங்களா. ஸ்வதேஷின்ற வார்த்தையை காயின் பண்ணது யாருன்னா எம்ஜி ரானடே. ஓகேவா. ரைட்.
13வது, consider the following statements. The Muslim community started the Khilafat movement to oppose the British and to protect the Caliph of Turkey. முஸ்லிம் சமூகத்தினர் ஆங்கிலேயருக்கு எதிர்ப்பை காட்டவும் துருக்கியின் காலிபாவை காப்பாற்றவும் கிலாபத் இயக்கத்தை துணையினர்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கரெக்ட் தான், அசெஷன் கரெக்ட். ரீசன் வந்து பார்த்திங்கன்னா காந்திஜி stated that Muslim leaders should apologize for the incidents that took place in மலபார்ன்றாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் இந்த கூற்று வந்து கரெக்டு. ஆனால் கூற்று வந்து காரணத்தை விளக்குதான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஓகேங்களா, ரெண்டுமே வேறு வேறு ஸ்டேட்மெண்ட்டுங்க. ஓகே, ஆக்சுவலாக இந்த காந்திஜி வந்து எதுக்கு வந்து அந்த முஸ்லீம் லீடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மன்னிப்பு கேட்க சொல்கிறப்பாருன்னா இந்த மலபார் ரிபெலியன் ஒன்று இருக்கும், 1920 நடக்கும். ஓகேங்களா, 1920-21 நடக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க முஸ்லீம் லீடர்ஸ்லாம் இருக்காங்களா மலபார் ரீஜனில், முஸ்லீம் அங்கே இருக்கவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து ஜமீன்தார் கைன்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டிருப்பாங்க. சண்டை போட்டு ஒரு பயங்கரமான கலவரம் வந்து வெடிச்சிருக்கும். ஓகேங்களா, பயங்கரமான டேமேஜ் வந்து அதில் உண்டாயிருக்கும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் காந்தி கூட அந்த நான் கார்பரேஷன் மூமெண்ட் வந்து ஆரம்பிச்சிருப்பார் 1920s. ஓகேங்களா, ஆனால் இங்கே வந்து ஒரு பயங்கரமான கலவரம் நடந்து ஒரு பயங்கரமான சேதாரம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா காந்தி வந்து எதுவுமே சொல்லிருப்பார், முஸ்லீம் லீடர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலபார் ரிபேலியனுக்காக வந்து பார்த்திங்கன்னா மன்னிப்பு வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிருப்பார். ஓகேங்களா, ஸோ அதுதான் ரீசனு. தனிப்பட்ட முறையில் இது கரெக்டு. ஆனால் கூற்று வந்து காரணத்தை விலகுதான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஓகேங்களா, ரைட்டுங்க. அப்புறம் வேறு ஒன்று பார்க்கணும். ஆக்சுவலாக இந்த கிலாஃபத் கமிட்டி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கிலாஃபத் கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 1919 பாம்பேயில் வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா, கிலாஃபத் கமிட்டி பாம்பேயில் மார்ச் 1919 நடந்திருக்கும். அதுவே கிலாஃபத் கான்ஃபரன்ஸ் ஓகேங்களா, ஆல் இண்டியா கிலாஃபத் கான்ஃபரன்ஸ் அது வந்து எங்கே நடக்கும்னா டெல்லியில் நடக்கும். ஓகேங்களா, அதில் தான் இந்த காந்தி வந்து பிரசிடெண்ட்டாக இருப்பார். அந்த 3 ஸ்லோகன்லாம் சொல்லுவார்ல, அந்த அல்லாஹ் அக்பர் அந்த ஸ்லோகன்ஸ்லாம் சொல்லுவார். ஓகேங்களா, ஷவுகத் அலி சொன்னது. ஸோ அந்த கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1919 டெல்லியில் நடக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு அந்த கிலாஃபத் கமிட்டி வந்து நடந்தது எங்கே வந்து பார்த்திங்கன்னா பம்பாயில். ஓகேவா, மார்ச் 1919 வந்து நடக்கும். ஓகேவா, ரைட்டு. அப்புறம் இன்னொன்றுங்க, ஆக்சுவலாக அந்த இது இன்குலாப் ஜிந்தாபாத் இருக்குல்ல, இந்த வார்த்தையை காயின் பண்ணது யாருன்னு கேட்டிருக்காங்க. இன்குலாப் ஜிந்தாபாத் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்ரத் மொஹானி. ஓகேவா, ஹஸ்ரத் மொஹானி இவர் தான் காயின் பண்ணிருக்காரு. ஓகேங்களா, ரைட். அப்புறம் இந்த கிலாஃபத் மூமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ அப்ரூவ் பண்ணிருப்பாங்கன்னா இந்த நாக்பூர் செஷன் தான். அந்த நான் காம்பரேஷன் இது நடக்கும்ல, ஒத்துழையாமை இயக்கம், அது வந்து பார்த்திங்கன்னா அந்த நாக்பூரில் தான் பார்த்திங்கன்னா கொண்டு வருவாங்க. ஓகேங்களா, சேலம் விஜயராகாச்சாரியார் தான் இருப்பார். ஓகேங்களா, பிரசிடெண்ட்டாக. அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா லைன் ஆஃப் சவுத் இந்தியான்னு கூட சொல்லுவோம். ஓகேங்களா, தென் இந்தியாவின் சிங்கம்னு சொல்லுவோம். அவர் தான் பிரசிடெண்ட்டாக இருப்பார். அந்த இதில் தான் பார்த்திங்கன்னா இந்த கிலாஃபத் மூமெண்ட்டும் நான் காம்பரேஷன் மூமெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது இல்லைனா கேல்கட்டாவில் 1920 லாலா லஜ்பத் ராய் தான் பார்த்திங்கன்னா அதில் பிரசிடெண்ட்டாக இருப்பார். அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனால் வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தது எப்போ பாஸ் பண்ணிருப்பாங்கன்னா அந்த நாக்பூர் செஷனில் தான். ஓகேங்களா, 1920 ரைட். 14வது, விச் ஈவெண்ட் சர்வ்ட் அஸ் தி இமிடியட் காஸ் ஆஃப் தி வேலூர் ரிவால்ட்னு கேட்குறாங்க. நியூ டைப் ஆஃப் டர்பன். ஓகேங்களா, இதெல்லாம் ஈஸி தான். வேலூர் புரட்சிக்கு உடனடி காரணமாக அமைந்த நிகழ்வு எதுன்னு கேட்குறாங்க. புதிய தலைப்பாகை. டிசைன் பண்ணது யாருன்னா அக்னியூ. ஓகேங்களா, ஆனால் அது வந்து கொண்டு வந்தது யாருன்னா ஜான் கரடாக். ஓகேவா, ஓகே. ஆக்சுவலாக இந்த இது வேலூர் ரிவால்ட் உங்களுக்கு தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபேக்ட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 10 இருக்குல்ல, ஜூலை 10 இது கொண்டு வந்திருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதமே முஸ்தஃபா பெக்னு ஒருத்தர் இருப்பார். முஸ்தஃபா பெக் இவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருவார். எப்போது ஜூன் மாதமே கொடுத்துருவார் இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலூர் வந்து ஒரு புரட்சி வந்து வெடிக்க போகிறதா வந்து எல்லோரும் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க, சதி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து முன்னாடியே இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருவார். ஆனால் கொடுத்துமே வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் அதை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அதுக்கு அவர் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 10 வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரட்சி வந்து வெடிக்கும். ஓகேங்களா, வேலூர் ரிவால்ட்டு. ஓகே, இது ஒன்றும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த கர்னல் கில்லஸ்பி இருப்பார்ல, ஆர்காட்லேருந்து வந்திருப்பார். அவர் கூப்பிட்டு வந்தது யாருன்னு கேட்பாங்க, மேஜர் கூட்ஸ். ஓகேவா, மேஜர் கூட்ஸ் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலூர் அந்த கோட்டையிலேருந்து தப்பிச்சு ஓடி வந்து பார்த்திங்கன்னா இவரை கூப்பிட்டு வருவார். கர்னல் கில்லஸ்பி வந்து கூப்பிட்டு வருவார். ஓகேங்களா, போராட்டம் பண்ணது யாருன்னா 1st Battalion 23rd Regiment. ஓகேவா, இவங்க தான் போராட்டம் பண்ணிருப்பாங்க. பிளான் பண்ணது யாருன்னா ஷேக் அதாம், ஷேக் ஹமீத், இவங்க தான் பிளான் பண்ணிருப்பாங்க. ரைட்டா, சரி, ஓகே. 15வது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அசர்ஷன்,
ராஜகோபாலாச்சாரி ஃப்ரம் தமிழ்நாடு வாஸ் a மெம்பர் ஆஃப் நேருஸ் இன்ட்ரீம் கவர்மெண்ட். கரெக்டு தான். இந்த 1946 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, இடைக்கால அரசு. ராஜகோபாலாச்சாரி வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் மினிஸ்டராக இருப்பார். அப்போ வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தது யாருன்னா நேரு தான். ஓகேங்களா, பிரைம் மினிஸ்டர். அப்புறம் அவர் தான் பார்த்திங்கன்னா வெளியுறவுத்துறை அந்த இதுவும் பார்த்துருப்பார். அப்புறம் அந்த காமன்வெல்த் இருக்குல்ல, அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நேரு தான் இருப்பார். அதே பட்டேல் வந்து பார்த்திங்கன்னா உள்துறை அமைச்சராக இருப்பார் அப்போது அந்த இன்ட்ரீம் கவர்மெண்ட்டில். ஓகேங்களா, உள்துறை. அப்புறம் அந்த இது இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் சொல்லுவோம், அங்கே தகவல் தொடர்பு, அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பட்டேல் தான் வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்டராக இருப்பார். இவர் ராஜேந்திர பிரசாத் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டு அதுக்கு வந்து இதுவாக இருப்பார். ஓகேங்களா, ஃபுட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மினிஸ்டராக இருப்பார். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. அட் செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் த ட்ரைகலர் ஃப்ளாக் வாஸ் ஹாய்ஸ்டட் இன் பிளேஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் யூனியன் ஜாக் ஃப்ளாக்ன்றாங்க. இது கரெக்டு தான். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டுமே வேறு வேறு ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ கூட்டுற வந்து பார்த்திங்கன்னா காரணத்தை வந்து விளக்கல. ஸோ ஆப்ஷன் பி இதுக்கு. ஓகேவா, ரைட்டுங்க. அடுத்து 16வது. த ஃபைனல் பேட்டில் ஆஃப் வீரன் சின்னமலை டுக் பிளேஸ் இன். ஈஸி தானே, காவேரி, ஓடாநிலை, அரச்சலூர். ஓகேங்களா, ஆப்ஷன் சி. காவேரி வந்து பார்த்திங்கன்னா 1801, ஓடாநிலை வந்து பார்த்திங்கன்னா 1802, அரச்சலூர் வந்து பார்த்திங்கன்னா 1804. ஓகேவா, ரைட். தீரன் சின்னமலை எங்கே தூக்கில் போட்டிருப்பாங்கன்னு தெரியும், சங்ககிரி. ஓகேங்களா, சேலமில் இருக்குது. ரைட். 17வது. பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் டிமாண்ட்ஸ் ஐடென்டிஃபை வென் அண்ட் வேர் த கான்ஃபரன்ஸ் பன் வேல்டு. ஓகே, கீழ்காணும் நிகழ்வுகளை கொண்டு எப்பொழுது நடைபெற்ற மாநாடு என கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. த டிமாண்ட் வாஸ் மேட் டு செப்பரேட் த சிந்து ரீஜன் ஃப்ரம் பாம்பே. பம்பாயிலிருந்து சிந்து பகுதியை தனியாக பிரிப்பது என கோரிக்கை வைக்கப்பட்டது. ரிஃபார்ம்ஸ் வேர் டிமாண்டட் ஃபார் பலூச்சிஸ்தான் அண்ட் இட்ஸ் பவுண்டரிஸ். பலுச்சிஸ்தானையும் அதன் எல்லைகளையும் சீர்திருத்துவது. அ டிமாண்ட் ஃபார் 33% ரிசர்வேஷன் ஃபார் முஸ்லிம்ஸ் இந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. மத்திய சட்டமன்றத்தில் முஸ்லீம்களுக்கு 33% இடஒதுக்கீடுன்றாங்க. இது மூணுத்தையும் சொன்னது எதுனா டெல்லியில் தான். ஓகேவா, அந்த டெல்லி டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. இது டெல்லி டிக்ளரேஷன். ஓகேங்களா, அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜின்னா வந்து சொல்லிருப்பார். இந்த மூணுத்தையும் அந்த கோரிக்கை வச்ச யாருன்னா ஜின்னா தான். ஓகேவா, அவர் தான் வச்சுருப்பார். இந்த டெல்லி டிக்ளரேஷன் இருக்குல்ல, டெல்லி டிக்ளரேஷன் அது வந்து எதில் அக்செப்ட் பண்ணிருப்பாங்கன்னா மெட்ராஸ் சயின்ஸில் வந்து அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. நம்ம பார்த்துருப்போம், எம்ஏ அன்சாரி தானே இது பிரசிடெண்ட்டாக இருப்பார், அதில் வந்து அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. அதில் கூட இந்த வார்த்தை கூட சொல்லியிருப்பாங்க, கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ், முழுமையான சுதந்திரம். ஓகேவா, அந்த வார்த்தையை சொன்னது எதுலன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்ராஸில் தான் சொல்லியிருப்பாங்க. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெல்லி டிக்ளரேஷன் கூட அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, ஆனால் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை வர மாதிரி பண்ணது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த நேரு ரிப்போர்ட். ஓகேவா, 1928 வந்திருக்கும் நேரு ரிப்போர்ட்டு. மோட்டிலால் நேரு வந்து எழுதியிருப்பார். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முஸ்லீம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1/3 ரிசர்வேஷன் வந்து கேன்சல் பண்ணுறது அது வந்து அவர் ரெக்கமெண்ட் பண்ணிருக்க மாட்டார். அப்புறம் வேறு என்னென்னா அந்த இது டொமினியன் ஸ்டேட்டஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருப்பார். இந்த கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பார் மோட்டிலால் நேரு வந்து சொல்லிருப்பார். ஓகேங்களா, ஸோ அது ஒன்று. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ 17வது வந்து ஆன்சர் வந்து டி. ஓகேங்களா. 18வது. இன் விச் இயர் 1799 when கட்டபொம்மன் went to சிவகங்கை, at which place did he hold discussions with மருது பிரதர்ஸ்? 1799ஆம் ஆண்டு சிவகங்கை சென்ற கட்டபொம்மன் எந்த இடத்தில் மருது சகோதரர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார்னு கேட்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா படையனார். ஓகேவா, ஆப்ஷன் பி படையனார் தான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா, ரைட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 19வது. தீரன் சின்னமலை யூஸ் கொரில்லா வார்ஃபேர் டாக்டிக்ஸ். தீரன் சின்னமலை கொரில்லா போர் முறையை பயன்படுத்தினார். கரெக்டு தான். ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஹேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்விங் த பிரிட்டிஷ் ஆர்மின்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக எந்த ஆர்மிக்கிலேயும் இவர் வந்து செயல்பட்டுருக்க மாட்டார். இவர் வந்து ஆக்சுவலாக மைசூர் அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஆர்மி, குறிப்பாக சொன்னால் டிப்பு, இவங்களோட ப்ராக்டிஸ்லாம் பண்ணிருப்பார். ஓகேங்களா, கொஞ்சம் பயிற்சி எடுத்திருப்பார். அதை தவிர்த்து இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிட்டிஷ் ஆர்மி கீழெலாம் இருந்திருக்கலாம் மாட்டார். ஓகேவா, ஸோ அது ஒன்று. ஸோ இது ரீசன் வந்து தப்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேவா, ஆப்ஷன் சி தான் ஆன்சரு. நம்ம பார்த்துருப்போம் தீரன் சின்னமலை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓடா நிலை இருக்கும்ல, அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா கோட்டை ஒன்று கட்டியிருப்பார். ஸோ அது ஒன்று முக்கியமானது. ஓகேங்களா, கோட்டை வந்து பார்த்திங்கன்னா ஓடா நிலையில் வந்து கட்டியிருப்பார். ரைட். கேட்பாங்க அரச்சலூர் இல்லையா காவேரி இல்லையான்னு கேட்பாங்க. ஓடா நிலையில் தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா கோட்டை வந்து கட்டியிருப்பார். ரைட்டு. 20வது. மேட்ச் த ஃபாலோவிங். சோழநாடு வந்து நாகப்பட்டினம். ஓகேவா, சேர நாடு வந்து கரூர், பாண்டிய நாடு வந்து சிவகங்கை, தொண்டை நாடு வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி. ஓகேவா, சோழநாடு வந்து
நாகப்பட்டினம், சேரநாடு வந்து கரூர், பாண்டிய நாடு சிவகங்கை, தொண்டை நாடு வந்து தருமபுரி. ஓகேங்களா, ரைட். ஓகே, நம்ம கூட பார்த்துருப்போம்ல அந்த சோழ நாடு சோறு உடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, அப்புறம் இந்த தொண்டை நாடு வந்து சான்றோர் உடைத்து, அதுவே இது சேர நாடு வந்து பார்த்திங்கன்னா வேடம் உடைத்து. ஓகேங்களா, இது வந்து சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக தருமபுரி உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது கிரேடில் பேபி ஸ்கீம் இருக்கும்ல, தொட்டில் குழந்தை திட்டம், அது வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் தருமபுரியிலையும் சேலம்லேயும் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, 1992 தொட்டில் குழந்தை திட்டம். அப்புறம் அந்த இது சுயோதவி குழுக்கள் எஸ்டிஜி இருக்கும்ல, சுயோதவி குழுக்கள், அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் கொண்டு வந்திருப்பாங்க 1989. ஓகேவா, கலைஞர் கொண்டு வந்திருப்பார். ஆக்சுவலாக கலைஞரோட பர்த்டே June 3, அதுதான் பார்த்திங்கன்னா சுயோதவி குழுக்கள் தினம்னு நம்ம வந்து கொண்டாடுறோம். ஓகேவா, அதுவும் ஒன்று இருக்குது. சரி, ரைட்டுங்க. 21வது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அசர்ஷன், தி பெங்கால் ரெகுலேஷன் ஆக்ட் 21 வாஸ் enacted in 1804. கரெக்டு. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா திஸ் ஆக்ட் டிக்ளேர்டு ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் டு பி இல்லீகல். இதுவும் கரெக்டு தான். அந்த இது வங்காள ஒழுங்குமுறை சட்டம் 21 1804 ஏற்படுத்தப்பட்டது. காரணம், இச்சட்டம் பெண் சிசுக்களை சட்டவிரோதமானது என கூறுகிறதுன்றாங்க. இதுவும் கரெக்டு தான். கூற்று காரணம் ரெண்டுமே கரெக்டு. காரணம் வந்து பார்த்திங்கன்னா கூற்று வந்து விளக்குது. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஏ தான். ஓகேவா, ரைட். அதுவே சத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் இருக்குது. சத்தி வந்து பார்த்திங்கன்னா 17. ஓகேங்களா, 1829 கொண்டு வந்திருப்பாங்க. 1829 பெங்காலில் மட்டும் கொண்டு வந்திருப்பாங்க. 1830 தான் பார்த்திங்கன்னா மட்ராஸ்லேயும் பம்பாயிலே கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, இந்த சத்தி ப்ரொஹிபிஷன், ரைட். 22வது, இன் விச் ஸ்டேட் வாஸ் த நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் லான்ச்டு இன் November 1, 2016. ஓகேங்களா, ஆக்சுவலாக இந்த என்எஃப்எஸ்ஏ இருக்குல்ல, நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், இது வந்து 2013 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, நேஷ்னல் லெவலில் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லேட்டாக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஓகேங்களா, காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டில் வந்து அந்த யூனிவர்சல் பிடிஎஸ் நம்ம ஒன்று ஃபாலோ பண்ணுறோம். யூனிவர்சல் பிடிஎஸ். ஓகேங்களா, அதில் எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஏழை பணக்காரங்க அப்படிலாம் யாரும் பார்க்குறதில்ல. ரேஷன் கார்டு வந்து யார்கிட்டலாம் ரேஷன் அட்டை இருக்கோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள் வந்து வாங்கிக்கலாம் கம்மி விலையில். ஓகேங்களா, ஆனால் இந்த என்எஃப்எஸ்ஏ இருக்குல்ல, இந்த நேஷ்னல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட்டட் பிடிஎஸ்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிலோ பாவர்ட்டி லைன், அபோவ் பாவர்ட்டி லைன்னு பிரிச்சிருப்பாங்க, பிபிஎல் ஏபிஎல்னு. ஸோ அந்த வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த உணவுப் பொருட்கள்லாம் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா அது வந்து உணவுப் பொருட்கள் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட இதோட கொஞ்சம் முரணாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து லேட்டாக கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, 2016 November 1 தான் கொண்டு வந்திருப்பாங்க. ரைட். ஓகே, ஆக்சுவலி இது வந்து ஒரு சில ஸ்கீம்ஸ்லாம் இருக்குங்க. இந்த ஆன்டியோதியா அண்ணா யோஜனா. ஓகேங்களா, இந்த என்எஃப்எஸ்ஏ இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆன்டியோதியா அண்ணா யோஜனா 2000 கொண்டு வந்திருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்து 25 கிலோ ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, ஃப்ரீயாக அரிசி கொடுப்பாங்க. இந்த 25 பார்த்திங்கன்னா 35 கிலோவை எப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கன்னா 2002. ஓகேவா, ஆன்டியோதியா அண்ணா யோஜனா. ஓகேவா, அதுதான் ஸ்கீமு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரீப் கல்யாண் யோஜனாலாம் இருக்குது. ஓகேங்களா, கரீப் கல்யாண் பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யோஜனான்னு சொல்லுவாங்க. அது வந்து 2020 வந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோ ரைஸ் வந்து அதில் கொடுப்பாங்க. ஸோ அது ஒன்று இருக்குது. ஓகேங்களா, தமிழ்நாட்டில் வந்து எப்போ அந்த இது இபிடிஎஸ்னு ஒன்று இருக்குங்க, ஸ்மார்ட் கார்டு இருக்கும்ல, ரேஷன் கார்டுக்கு பதிலாக அந்த ஸ்மார்ட் கார்டு இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆதார் கார்டாக அது வந்து பார்த்திங்கன்னா லிங்க் பண்ணிருப்பாங்க. அது ஜஸ்ட் வந்து ஸ்கேன் பண்ணால் போதும். ஓகேங்களா, அந்த ஆதார் கார்டெலாம் கொண்டு போகணுன்ற ரேஷன் கார்டு கொண்டு போகணுன்ற அவசியம் இல்லை. அந்த ஸ்மார்ட் கார்டு இருக்கும்ல, அது வந்து நம்ம ஸ்கேன் பண்ணால் போதும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது நம்மளுக்கு அந்த பொருட்கள்லாம் கிடச்சிரும். ஸோ இந்த ஸ்மார்ட் கார்டு இருக்குல்ல, அந்த இபிடிஎஸ், இது வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2017. ஓகேவா, தமிழ்நாட்டில் இபிடிஎஸ் எலக்ட்ரிக் பிடிஎஸ் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2017. ஓகேங்களா, ஸ்மார்ட் கார்டு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கமிஷன் இருக்குங்க. ஆக்சுவலாக சாந்தகுமார் கமிஷன் ஒன்று இருக்கும் 2015. ஓகேங்களா, சாந்தாகுமார் கமிஷன் 2015. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அப்புறம் இந்த பிடிஎஸ் சிஸ்டம்லாம் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ரிஃபார்ம்ஸ்லாம் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, ஒரு சில திருத்தங்கள்லாம் பண்ணிருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சாந்தகுமார் கமிஷன். அதுவே வத்வா கமிஷன் ஒன்று இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போட்டிருப்பாங்க. இந்த வத்வா கமிஷன் வந்து நம்ம எதுக்கு பார்க்குறோம்னா, எதனால் பார்க்குறோம்னா, தமிழ்நாடு பிடிஎஸ் சிஸ்டம் இருக்குல்ல, இந்த ரேஷன் கடைகள், அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த வத்வா சிஸ்டம் வந்து புகழ்ந்து பேசியிருப்பாங்க.
தமிழ்நாடு மாடல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புகழ்ந்து பேசியிருப்பாங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லீக்கேஜ் அந்த இது இப்போ ரேஷன் கடையில் இருக்க பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கள்ளச்சந்தையில் விற்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வத்வா கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பிடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புகழ்ந்து பேசியிருப்பாங்க. ஸோ அதுவும் ஒன்று இருக்குது. ஓகேங்களா, ரைட்டுங்க. நம்ம அண்ணா வந்து பார்த்திங்கன்னா முதல்ல கொண்டு வந்த ஸ்கீமே வந்து பார்த்திங்கன்னா படியரசி திட்டம் தான். எப்போன்னு வந்து பார்த்திங்கன்னா May 15, ஓகேவா, 1967, ஓகேவா. மொதல் ஸ்கீமே வந்து பார்த்திங்கன்னா படியரசி திட்டம் தான், ஓகேவா, அண்ணா கொண்டு வந்தது. சரி, ரைட்டு. அடுத்து 23வது, விச் செக்டர் ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் இன் தமிழ்நாடு இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் 2016-17? தமிழ்நாட்டின் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எந்த துறை முதலிடத்தில் இருந்ததுன்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் செக்டர் தான், ஓகேங்களா. கிட்டத்தட்ட தமிழ்நாடு எக்கனாமி வந்து பார்த்திங்கன்னா 53% வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸ் செக்டர்லேருந்து தாங்க வருது, ஓகேவா. ஆட்கள் வந்து கம்மி தான், வேலை பார்க்குற ஆட்கள், ஆனால் எக்கனாமி வந்து அதிகமாக ஜெனரேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸ் செக்டர் தான். அக்ரிகல்ச்சர்லேருந்து பார்த்திங்கன்னா வெறும் 13% தான் வருது, ஓகேங்களா. இப்போ 100 ரூபா இருக்குன்னா அது வந்து வெறும் 13 ரூபா வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர்லேருந்து மட்டும்தான் வருது. ஆனால் இதில் வந்து வேலை பார்க்குற ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா 40%. அதிகமான எம்ப்ளாய்மெண்ட் வந்து கொடுக்குறது எதுனா அக்ரிகல்ச்சர். ஆனால் கம்மியான வருமானம் வருது பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர்லேருந்து தான் வருது, ஓகேங்களா. அதிகமான எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிகல்ச்சர், ஆனால் கம்மியான வருமானம் தான் வருது அக்ரிகல்ச்சரில். ஆனால் சர்வீஸ் செக்டர் அப்படியே உல்ட்டா, ஓகேங்களா. கம்மியான ஆட்கள் தான் வேலை பார்க்குறாங்க, ஆனால் அதிகமான இன்கம் வந்து வருது, ஓகேங்களா. ரைட். நம்ம தமிழ்நாடு நம்ம பார்த்துருப்போம் இண்டஸ்ட்ரியல் செக்டர் இதில் இருக்குது பாருங்கள். நம்ம இதில் தான் பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரியில் ஃபஸ்ட்டு, இண்டஸ்ட்ரீஸில் ஃபஸ்ட்டு, இப்போ எம்எஸ்எம்இயில் வந்து பார்த்திங்கன்னா 3rd, ஓகேங்களா. ரைட்டு. ஆனால் இந்த ஃபேக்ட்ரிஸு, அந்த இண்டஸ்ட்ரீஸு, அந்த மேனுஃபேக்சரிங், அந்த ஒர்க்கர்ஸு எல்லாருமே தமிழ்நாட்டில் தான் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா. இதெல்லாம் அந்த எண்ணிக்கையில். ரைட்டு. தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் பாலிசி இது ஒன்று பார்த்துக்கோங்க, 2021 வந்ததுங்க, ஓகேங்களா. அது ஒன்று. ஆனுவலாக வந்து பார்த்திங்கன்னா 15% க்ரோத் வந்து இருக்கணும்னு இருப்பாங்க அந்த மேனுஃபேக்சரிங்கில், ஓகேவா. ரைட். 24வது, ஹவு மெனி பேசிக் காம்பனன்ட்ஸ் டஸ் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி ஹேவ்? உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு எத்தனை அடிப்படை கூறுகளை கொண்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. 3, ஓகேங்களா. 3 அடிப்படை கூறுகள். அவைலபிலிட்டி, ஆக்சசிபிலிட்டி, அப்சர்ப்ஷன், ஓகேங்களா. இதுதாங்க அந்த இது அவைலபிளாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. அவைலபிலிட்டி, ஆக்சசிபிலிட்டி, ஈஸியாக அணுக முடியணும், எல்லாருக்கும் கிடைக்கணும், ஓகேங்களா. ஆக்சசிபிலிட்டி, அப்புறம் அப்சர்ப்ஷன், உட்கொள்கிறது, ஓகேங்களா. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த 3 காம்பனன்ட்ஸ், ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் ஆன்சர் இதுக்கு, ஓகேவா. ஆக்சுவலாக குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ், குளோபல் ஹங்கர் பசி இண்டெக்ஸ், இதில் வந்து இந்தியாவோட ரேங்க் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா 102ங்க, ஓகேவா. ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அடிஷ்னலாக ஒன்று இருக்குது. சரி, ஓகேங்க. அடுத்து 26வது, ஹூ ரோட் தி ஸ்டேட்மெண்ட் த ஓல்டு ரோமன் ஐடியல் ஆஃப் செப்பரேஷன் மஸ்ட் பி அவர்ஸ்? சாரி, இருங்க, 25வது பார்க்கணும், இருங்க. ஓகே. ஹூ ரோட் த பிளே இண்டிகோ மிரர், இண்டிகோவின் கண்ணாடி என்ற நாடகத்தை எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க. தினாபந்து மித்ரா, ஓகேங்களா. இதெல்லாம் ஈஸி தான், அவர் தான் எழுதியிருப்பாங்க. அந்த இது இண்டிகோ ரிவால்ட் கூட தெரியும்ல, 1860 நடந்திருக்கும், அந்த நாடியா டிஸ்ட்ரிக்ட், ஓகேங்களா, அதில் நடந்திருக்கும். அந்த டின்கத்தியா முறைன்னு நம்ம பார்த்துருப்போம், 3ல் 20 பங்கு, ஓகேவா. அந்த இண்டிகோ வந்து வளர்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு அகைன்ஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டிகோ ரிவால்ட் வந்து நடக்கும், ஓகேங்களா. தலைவர் வந்து யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா திகம்பர் பிஸ்வாஸ், அப்புறம் விஷ்ணு சரண் பிஸ்வாஸ், இவங்க தான் அதுக்கு வந்து லீடராக இருப்பாங்க, ஓகேங்களா. ஆக்சுவலாக இந்த இண்டிகோ ரிவால்ட் இருக்குல்ல, அந்த இண்டிகோ இது தினாபந்து மித்ரா எழுதியிருக்காருல, அந்த நீல் தர்பன், அந்த இண்டிகோ இது, அது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் ஒருத்தர் எழுதியிருப்பார். யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா மைக்கேல் மதுசூதன் டட், ஓகேவா. மைக்கேல் மதுசூதன் டட், இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து எழுதியிருப்பாங்க. அந்த நீல் தர்பன் நம்ம பார்த்துருப்போம்ல, அது வந்து இங்கிலீஷில் எழுதுனது யாருன்னா இவர் தான், ஓகேங்களா. த இண்டிகோ பிளான்டிங் ரிவர்னு எழுதியிருப்பார், த இண்டிகோ பிளான்டிங் ரிவர் அப்படின்னு எழுதியிருப்பார். ஆக்சுவலி இவர் வந்து இன்னொரு ஜேர்னல் ஒன்று எழுதியிருப்பார், அது அடிக்கடி கேட்பாங்க. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து பேட்ரியட், ஓகேவா. ஹிந்து பேட்ரியட் அப்படின்ற ஜேர்னல் எழுதுனது யாருன்னு கேட்பாங்க. மைக்கேல் மதுசூதன் டட் தான், ஓகேங்களா. இவர் தான் எழுதியிருப்பார். சரி, ஓகே. 26வது, ஹூ ரோட் தி ஸ்டேட்மெண்ட் த ஓல்டு ரோமன் ஐடியல் ஆஃப் செப்பரேஷன் மஸ்ட் பி அவர்ஸ்? பழைய ரோமானிய லட்சியமான பிரித்தறிதல் என்பது நமது ஆக வேண்டும் என்று எழுதியவர் யாருன்னு கேட்கலாம். இதெல்லாம் எல்ஃபின்ஸ்டோன் தான், ஓகேவா. பம்பாயோட கவர்னராக இருப்பார், அவர் தான் இது எழுதியிருப்பார், ஓகேங்களா.
சொல்லியிருப்பார். அவர் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருப்பார். இந்த எல்ஃபின்ஸ்டோன் வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. இவர் ஒரு புக் ஒன்று எழுதியிருப்பார். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. ஓகேவா, ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப்படின்ற புக்கை இவர் எழுதியிருப்பாருங்க. ஓகேவா, நிறைய புக் எழுதியிருப்பார் இவர். முக்கியமானது இது. ஓகேங்களா, அது ஒன்று. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் V.A. ஸ்மித் இருக்கார்ல, அவர் ஒரு புக் ஒன்று எழுதியிருப்பார். அவர் என்னென்னா ஆக்ஸ்ஃபோர்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப்படின்ற புக் எழுதியிருப்பார். ஓகேங்களா, அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு எத்னலாஜிக்கல் மியூசியம்னு சொல்லியிருப்பார்ல, பல கல்ச்சர் இருக்கிற நாடுன்னு, V.A. ஸ்மித். ஓகேங்களா, இவர் எழுதின புக் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. ஓகேவா, ரைட்டு. அடுத்து 27வது, ஹூ சக்சீடட் லார்ட் லின்லித்கோ. லின்லித்கோ வந்து யார் சக்சீட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1936 1943 வரைக்கும் இருப்பாருங்க. ஓகேவா, இவரை சக்சீட் பண்ணது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா வேவல் தான். ஓகேவா, ரைட்டு. இந்த லின்லித்கோ நம்மளுக்கு தெரியும், இந்த குட் இண்டியா மூமெண்ட்டு, அந்த வெள்ளையனை வெளியேற இருக்குல்ல அது, அப்புறம் இந்த ஆகஸ்ட் ஆஃபரில் இவர் ஒன்று கொடுத்துருப்பார். ஆக்சுவலாக அது கைண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குவிட் இண்டியா மூமெண்ட்டே நடக்கும். ஓகேங்களா, ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவர் காலத்தில் தான் நடக்கும். ஓகேங்களா, லின்லித்கோ. ஆக்சுவலாக இந்த குவிட் இண்டியா மூமெண்ட் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1940 இந்த ஆகஸ்ட் ஆஃபர் கைன்ஸ்டா அந்த இது 1940 அக்டோபர் 16. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம்னு ஆரம்பிச்சிருப்பாங்க, தனிநபர் சத்தியாகிரகம். ஓகேவா, இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா. ஓகேங்களா, அது வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் சத்தியாகிரகி யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா இவர் வினோபா பாவே. ஓகேங்களா, ரெண்டாவது நேரு. ஓகேங்களா, அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் சத்தியாகிரகிஸ் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட். நம்ம தமிழ்நாட்டில் யார் ஃபஸ்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா TSS ராஜன். ஆரம்பத்தில் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவிரவாதியாக இருப்பார். பின்னாட்கள் வந்து பார்த்திங்கன்னா IMCயில் வந்து அவர் வந்து வந்துடுவார். ஓகேங்களா, அமைதி முறையில் போராட ஆரம்பிச்சிருவார். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏங்க, லின்லித்கோ வந்து பார்த்திங்கன்னா இவர் அவருக்கு பிறகு பதிவேற்றவர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா வேவல் தான். ஓகேங்களா, ரைட். 28வது, இந்த பிரிட்டன் லாங்குவேஜ் த வேர்டு மென் மீன்ஸ் ஸ்டோன். ஓகேங்களா, மென்னுனா ஸ்டோனு, ஹிர்னா லாங். ஓகேவா, ஸோ மென்ஹீர்னா வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஸ்டோனு, இதுதான் மென்ஹீர். ஓகேவா, நீளமாக இருக்கும்ல, அதுதான் மென்ஹீர். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. இது நம்மளுக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது என்னென்னா இந்த பிரிட்டன் லாங்குவேஜ். அதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீக்குன்னு கொடுத்துருவாங்க, லத்தீனுன்னு கொடுத்துருவாங்க. நம்மளும் ஒரு ஃப்ளோவில் வந்து பார்த்திங்கன்னா அவசரத்து வந்து தப்பாக பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா, இந்த பிரிட்டன் லாங்குவேஜில் தான் பார்த்திங்கன்னா இந்த மென்ஹீர்ன்ற வார்த்தை வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ ரைட்டு. இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து D தான். ஓகேவா, கல் நீளமான இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. 29வது, வாட் வாஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் மருது பிரதர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஈஸி தான், சிறுவயல். ஓகேவா, சிறுவயல் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோம்னா இவங்க மருது பிரதர்ஸ் இருக்காங்களே அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகேவா, ரைட்டு. ஆக்சுவலாக இந்த மருது பிரதரில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மருது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை மருதுன்னு சொல்லுவாங்க. சின்ன மருது பார்த்திங்கன்னா இவர் இது லயன் ஆஃப் சிவகங்கை சொல்லுவாங்க. ஓகேங்களா, சிவகங்கையோட சிங்கம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஆக்சுவலாக நம்மளுக்கு இவங்க விஷயத்தில் இன்னொன்று நம்மளுக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் 16 1801 அந்த ஜம்பு தீவு பிரகடனம் இருக்கும்ல, திருச்சிராப்பள்ளி ப்ரோக்ளமேஷன், அது வந்து பார்த்திங்கன்னா இந்த நாளில் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இந்த நாள் இந்த மாதம் தான் முக்கியம். எப்படி கொடுப்பாங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷனில் கன்ஃபியூஸ் பண்ணுன்றதுக்கு ஜூலை 1801 கொடுப்பாங்க, கன்ஃபியூஸ் பண்ணுன்றதுக்காகவே. ஓகேங்களா, அது தப்பு. ஓகேவா, ஜூன் 16 1801 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜம்பு தீவு பிரகடனம் வந்து நடக்கும். அதுவே இந்த ஜூலை 31 1801 வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்நாடிக் ட்ரீட்டி வந்து போட்டிருப்பாங்க. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாளையக்காரர் முறை வந்து ஒழிக்கப்பட்டது. ஓகேங்களா, ஜூலை 31 1801. ஓகேங்களா, என்டையர் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கீழே வந்து வந்துடும். ஸோ அதுதான். ஓகேங்களா, ரைட்டுங்க. அடுத்து 30வது, விச் ஆர்கனைசேஷன் புட் ஃபார்வர்ட் த ஸ்லோகன் ஆஃப் அக்கண்ட் இந்துஸ்தான், அக்கண்ட் பாரதம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, அந்த இது வந்து சொன்னது எதுனா இந்த ஹிந்து மகாசபை தான். ஓகேங்களா, ஃபார்ம் பண்ணது எப்போனா 1915 மதன் மோகன் மலாவியா வந்து ஆரம்பிச்சிருப்பார். ஓகேவா, மதன் மோகன் மலாவியா அவர் தான் ஆரம்பிச்சிருப்பார். எங்கன்னா ஹரித்வாரில் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ரைட்டா. ஆக்சுவலாக இந்த அக்கண்ட் இந்துஸ்தான் இருக்குல்ல, அக்கண்ட் பாரத், அக்கண்ட் இந்துஸ்தான், இந்த அக்கண்ட் பாரத்ன்ற அந்த வார்த்தையை சொன்னது யாருன்னா V.D. சவர்கர், நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான். ஓகேங்களா, V.D. சவர்கர் அவர் தான் இந்த அக்கண்ட் பாரத்ன்ற வார்த்தையை வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா, ரைட். 31வது, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி, இது எப்போனா 1986 வந்திருக்குங்க. தேசிய கல்விக் கொள்கை 1986. மஹிளா சமக்கியா இது வந்து 1989 வரும். ஓகேவா, மஹிளா சமக்கியா 1989 வரும். ஆக்சுவலி இந்த மஹிளா சமக்கியா இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியோட ஒரு அது கீழே வந்தது தான்.
இந்த மயிலா சமைக்கான்றது ஒன்றுமே இல்லை, பெண்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் வழங்குறது. ஓகேங்களா, உமன்ஸ் எஜுகேஷன். பெண்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஃபோக்கஸ் கொடுத்து எஜுகேஷன் வந்து இம்பார்ட் பண்ணுறது. அதுதான் பார்த்திங்கன்னா தனியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி கீழே வந்து பார்த்திங்கன்னா மகிழா சமைக்கான்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா. சதி ஒழிப்பு இது வந்து பார்த்திங்கன்னா 1829. பெண்களுக்கான தேசிய ஆணையம் இது வந்து பார்த்திங்கன்னா 1992. ஓகேங்களா, ரைட். அதே நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் ஆக்ட், இந்த ஆக்ட் வந்து கேட்டாங்கன்னா 1990. ஓகேங்களா. ஆனால் அதுவே வந்து அந்த இது ஆணையம் வந்து எப்போ ஃபார்ம் ஆனதுன்னா 1992. ஓகேங்களா, ரைட். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3, 4 இதுதான் ஆப்ஷன் பி. ஓகேவா. ஹூ கம்போஸ்டு தி சாங் காந்தியே பரம ஏழை சன்னியாசி? காந்தியோ பரம ஏழை சன்னியாசி, இந்த பாடலை பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஈஸி தான் இதெல்லாம். யார்? பாஸ்கர் தாஸ். ஓகேவா, இவர் தான் பாட்டிருப்பார். இந்த சுந்தராம்பாள் இருக்காங்களே ஆப்ஷன் 7, இவங்க வந்து கொஞ்சம் முக்கியமான பர்சன். இவங்கலேருந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த குவீன் ஆஃப் இந்தியன் ஸ்டேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்திய நாடகங்களின் ராணின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, குவீன் ஆஃப் இந்தியன் ஸ்டேஜஸ். ஓகேவா. ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு ஆக்ட்ரஸுங்க, ஆக்ட்ரஸ்ஸு, அதுவும் கொஞ்சம் ஃபேமஸான ஆக்ட்ரஸ். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் 1930s இருக்குல்ல, அப்போயே வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் சம்பளம் வாங்கின ஃபர்ஸ்ட் ஆக்ட்ரஸ் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா இவங்க தான், சுந்தராம்பாள் தான். ஓகேங்களா, அவ்வளோ ஃபேமஸானவங்க. அப்புறம் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து அரசியலுக்கு வந்த முதல் ஆள் வந்து பார்த்திங்கன்னா சுந்தராம்பாள் தான் இந்தியாவிலேயே. ஓகேங்களா, அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, சினிமா ஃபீல்டு, அதுலேருந்து ஃபர்ஸ்ட் அரசியலுக்கு வந்த முதல் ஆள் வந்து பார்த்திங்கன்னா சுந்தராம்பாள் தான். கொஞ்சம் ஃபேமஸான பர்சன். ஓகேங்களா, ரைட். இந்தியாவிலேயே. அப்புறம் இந்த அம்புஜத்தம்மாள், இவங்க நம்மளுக்கு தெரியும், காங்கிரஸோட 3rd டிக்டேட்டர்னு இவங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா, 3rd டிக்டேட்டர், சர்வாதிகாரி ஆஃப் காங்கிரஸ் அப்படி ஒன்று சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீனிவாச காந்தி நிலையம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆரம்பிச்சிருப்பாங்க, மதுரையில். ஓகேங்களா, ரைட். 33வது, ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் குவிட் இண்டியா மூமெண்ட். ஓகே, ட்ரெயின்ஸ் வேர் டீரெயில்டு இன் கோயம்புத்தூர்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். அந்த இது சிங்கநல்லூர். ஓகேங்களா, எக்ஸாக்டாக அந்த ஏரியா தான் சொல்லணும். சிங்கநல்லூர் கோயம்புத்தூரில் இருக்கும். ஓகேங்களா, அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா இது தடம்பொருளை வச்சுருப்பாங்க. அது யார் கீழே இது வந்து நடந்திருக்கோன்னா கேவி ராமசாமி. ஓகேங்களா, கேட்டுருப்பாங்க, கேவி ராமசாமி. இவர் கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயம்புத்தூரில் வந்து இந்த போராட்டம் வந்து நடக்கும். ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் ப்ரொடெஸ்ட் அட் பிளேசஸ் லைக் பக்கிங்ஹாம் அண்ட் கர்நாடிக் மில்ஸ். பக்கிங்ஹாம் மற்றும் கர்நாடிக் மில் போன்ற இடங்களில் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்ன்றாங்க. கரெக்டு. கிளாஷஸ் டுக் பிளேஸ் பிட்வீன் த காங்கிரஸ் அண்ட் போலீஸ் அட் தேவக்கோட்டை அண்ட் காரைக்குடி. தேவக்கோட்டை மற்றும் காரைக்குடியில் காங்கிரஸுக்கும் காவலாளர்களுக்கும் இடையே மோதல் நடைபெற்றதுன்றாங்க. இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா, அதுவும் குறிப்பாக சொல்லணும், இந்த தேவக்கோட்டை இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி நடக்கும்னா இந்த ஜாலியன் வாலாபாக் நடந்திருக்கும்ல நார்த் இந்தியாவில், பஞ்சாபில். கிட்டத்தட்ட அதேமாரி தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இது நடக்கும். ஒரு அமைதியாக போராடின 72 பேர் வந்து பார்த்திங்கன்னா சுட்டு கொண்டிருப்பாங்க பிரிட்டிஷர்ஸ். ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டுங்க. ஆல் த அபவ் தான் ஆன்சர். ஓகேவா, அனைத்தும் சரி, இதுதான் ஆன்சர். ஓகேவா, ரைட். ஆக்சுவலாக நம்ம வந்து காமராஜர் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த குவிட் இண்டியா மூமெண்ட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காந்தி கிட்ட வந்து அந்த இண்டிவிஜுவல் சத்தியாகிரகி அந்த லிஸ்ட்டு, அந்த அமைதியான முறையில் வந்து போராடுறதுக்காக அந்த சத்தியாகிரகி லிஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்குறதுக்கு காந்தி வந்து பார்க்க போயிருப்பார். அப்படியே வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சிரும், இந்தமாதிரி இந்த போராட்டம் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் வந்து ஒவ்வொருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா பாதியில் அரக்கோணம்லேருந்து இறங்கிடுவார். ஓகேவா, அரக்கோணமில் இறங்கிடுவார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்ட்லேருந்து வேலை பார்ப்பார் குவிட் இண்டியா மூமெண்ட்டில். ஓகேவா. ஆக்சுவலாக காமராஜர் இருக்கார்ல, அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா குவிட் இண்டியா மூமெண்ட்டோட ஹீரோன்னு கூட சொல்லுவாங்க, ஹீரோ ஆஃப் குவிட் இண்டியா மூமெண்ட்டு. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நடக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் தான் ஒரு முக்கியமான ரீசனாக இருப்பார். ஓகேவா, ரைட். அடுத்து 34வது, ஐடென்டிஃபை த ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் நாட் ரிலேட்டட் டு த ட்ரெண்ட்ஸ் டியூரிங் த பெங்கால் சுதேசி மூமெண்ட். கீழ்காணப்பவற்றுள் தொடர்பில்லாததை கண்டறிக. வங்காள சுதேசி இயக்கத்தின் போது நடைபெற்ற போக்குகள். ஓகேங்க. The focus was laid on creating autonomous self-governing institutions free from British control. கரெக்டு தான். ஓகேவா. ஸோ இது வந்து கரெக்டு. பிரிட்டிஷ் வந்து விடுதலை வாங்கணும்னா அந்த இது தன்னாட்சியாக வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள் வந்து உற்பத்தி செய்யணும்.
பிரிட்டிஷ் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்குன்னு தனியாக இருக்கணும் அந்த இன்ஸ்டியூஷன்லேருந்து எல்லாமே ஓகேங்களா. ஸோ அதுதான் டார்கெட்டாக இருக்கும் ஸ்வதேசி ஓகேங்களா. பெங்கால் எமர்ஜ் அஸ் த பேஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் நேஷனலிசம் கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். நம்ம பார்த்துருப்போம்ல அந்த இது அணுசீலன் சமிதி வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க 1902 அணுசீலன் சமிதி. அப்புறம் 1905 வந்து பார்த்தீங்கன்னா 1905-06 இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கா அணுசீலன் சமிதின்னு இன்னொன்று கூட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆரம்பிச்சிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வங்காளம் வந்து 2ஆக பிரியும்ல. அப்போ வந்து பார்த்திங்கன்னா டாக்கா அணுசீலன் சமிதி வந்து பார்த்திங்கன்னா 1905 இல்லை 6 அங்கே வந்து ஆரம்பிப்பாங்க. யார் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா புலின் பிஹாரி தாஸ் ஓகேவா. புலின் பிஹாரி தாஸ் இவர் வந்து ஆரம்பிச்சிருப்பார். இது 1902 இருக்குல்ல கேல்கட்டா அணுசீலன் சமிதி. இதை ஆரம்பித்தது யாருன்னா பிரமானதா நாத் மித்ரா ஓகேங்களா. பிரமானதநாத் மித்ரா இவர் தான் ஆரம்பிச்சிருப்பார். பிரமாதநாத் மித்ரா இவர் தான் ஆரம்பிச்சிருப்பார் ஓகேங்களா கேல்கட்டா அணுசீலன் சமிட்டியை. அதுக்கப்புறம் வந்து இந்த டாக்கா அணுசீலன் சமிட்டி அந்த வங்காள பிரிவினை இருக்கும்ல, அதுக்கப்புறம் பிரிஞ்சதுலேருந்து வந்து ஆரம்பிக்கப்பட்டது தான் வந்து பார்த்திங்கன்னா டாக்கா அணுசீலன் சமிட்டி. அது ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா புலின் பிஹாரி தாஸ் ஓகேவா. ரைட். ப்ராக்டிஸ் சஜஸ் பாய்காட்டிங் ஃபாரின் கோட்ஸ் என்ரோலிங் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். ஆக்சுவலாக இதுதாங்க தப்பு. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேருந்து வெளியே வரணும்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. என்ரோலிங் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து தப்பு ஓகேங்களா. ஏன்னா எல்லாருமே அப்போ கவர்மெண்ட்டு பிரிட்டிஷ் கீழே தானே இருக்குது. அந்த கவர்மெண்ட் ஸ்கூலு காலேஜு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கீழே தான் இருக்கும். அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வெளியே வந்து நம்மளுக்குன்னு ஒரு தனி ஸ்கூல் ஒன்று ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து தப்பு. ஸோ இதில் வந்து ஆன்சர் எதுன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ஓகேங்களா. ஆப்ஷன் டி தான் ஆன்சர் இதுக்கு. ஓகே. ஆக்சுவலாக இந்த எஜுகேஷன் இருக்குல்ல இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா டான் சொசைட்டின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. டான் சொசைட்டி எப்போனா 1902 ஆரம்பிச்சிருப்பாங்க. யார் ஆரம்பிச்சிருப்பான்னா சதீஷ் சந்திர முகர்ஜி ஓகேவா. இவர் தான் ஆரம்பிச்சிருப்பார். சதீஷ் சந்திர முகர்ஜி இவர் ஆரம்பிச்சிருப்பார். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பின்னாட்களில் நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த ஸ்வதேசி இயக்கத்துக்காகவே ஓகேங்களா. நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் 1906 வந்து ஆரம்பிச்சிருப்பார் ஓகேவா. ஸ்வதேசி மூமெண்ட்டுக்காக. இந்த ஸ்வதேசி மூமெண்ட் எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு தெரியும். August 7, 1905 ஓகேவா. August 7 ஆரம்பிச்சிருப்பாங்க. டேட் வந்து முக்கியம். அதுவே August 8 குவிட் இந்தியா மூமெண்ட் ஓகேவா. ரைட். முப்பத்தி 5வது வாட் வாஸ் த நேம் ஆஃப் த நியூஸ் பேப்பர் பப்ளிஷ்டு பை கண்டுகுரி வீரசலிங்கம். கந்துகுரி வீரசலிங்கம் வெளியிட்ட பத்திரிகையின் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. விவேகவர்தினி ஓகேவா. இதுதான் ஆன்சர் விவேகவர்தினி. சரி ஓகே. ஆக்சுவலாக இவர் ஒன்று எழுதியிருப்பாருங்க. இவர் தெலுங்கில் எழுதின முதல் புதினம் கூட அதுதான் சொல்லுவாங்க ஓகேங்களா. ராஜசேகர சரித்திரகமும் ஓகேவா. ராஜசேகர சரித்திரமும் ஓகேவா கேட்டிருக்காங்க. தெலுங்கில் வந்து எழுதியிருப்பார். தெலுங்குவோட ஃபஸ்ட்டு நாவல் ஓகேவா இதுதான். அது தமிழோட ஃபஸ்ட் நாவல் இது பிரதாப முதலியார் சரித்திரம் ஓகேங்களா. மாயிரம் வேதராங்க பிள்ளை தான் எழுதியிருப்பார். தமிழ் எழுதினா ஃபஸ்ட்டு புதினம் ஓகேங்களா பிரதாப முதலியார் சரித்திரம். அதுவே உண்மையாக அந்த ரியலிஸ்டிக்காக எழுதப்பட்ட நாவல்னு ஒன்று தனியாக ஒன்று இருக்குது ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா கமலாம்பாள் சரித்திரம். எழுதுனது யாருன்னா ராஜமையர் ஓகேவா. அது ஒன்று ஓகேங்க. இந்த டிடெக்டிவ் நாவல் இருக்கும். ஃபர்ஸ்ட் டிடெக்டிவ் நாவல் இது எழுதுனது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ரங்கராஜு ஓகேவா. ரங்கராஜு. அந்த நாவல் பேர் என்னதுன்னா தனவன் ஓகேவா. இதுதான் ஃபஸ்ட்டு டிடெக்டிவ் நாவல் தமிழில் ஓகேங்களா. ஸோ இதுவும் ஒன்று. ஆனால் பெண்லேயே ஒருத்தங்க எழுதியிருப்பாங்க முதல் டிடெக்டிவ் நாவல். யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா வைமு கோதை நாயகி அம்மாள் ஓகேங்களா. அவங்க எழுதியிருப்பாங்க. வைமு கோதை நாயகி அம்மாள் இவங்க வந்து எழுதியிருப்பாங்க ஓகேங்களா. நிறைய எழுதியிருப்பாங்க. ஆக்சுவலி இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நாவல் ராணின்னு கூட சொல்லுவாங்க. குவீன் ஆஃப் ஃபிக்ஷன்ஸ் ஓகேங்களா. இவங்கள தான் சொல்லுவாங்க முக்கியமான பர்சன். ஜஹன் மோகினி இவங்க எதுனா முக்கியமான நாவல் ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு 115 எழுதியிருப்பாங்க டிடெக்டிவ் நாவல். ஒன்று மட்டும் இல்லை நிறைய எழுதியிருப்பாங்க. அதில் ஃபேமஸானது கேட்பாங்க ஜகன் மோகினி ஓகேங்களா. இவங்க எழுதினது. ரைட்டு. 36வது ஆதிச்சநல்லூர் எது கரெக்ட் பாருன்னு கேட்குறாங்க. ஆதிச்சநல்லூர் இது வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸ் ஃபிகர்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் விலங்குகளின் வெண்கல உருவங்கள் கரெக்டு. பொருந்தல் இது வந்து பார்த்திங்கன்னா பாட் ஃபில்டு வித் ரைஸ். பொருந்தல்
அரிசி நிரம்பிய பானை, இதுவும் கரெக்டு தான். ஸ்டோன் சர்க்கிள்ஸ், வீரராகவபுரம், திண்டுக்கல்ன்றாங்க, இதுதாங்க தப்பு. இந்த ஸ்டோன் சர்க்கிள்ஸ் எங்கே இருக்குன்னா திருவண்ணாமலையில் இருக்குது. குறிப்பாக சொன்னால் இந்த செங்கம் இருக்கும்ல, அங்கே தான் இருக்குங்களா, திருவண்ணாமலை. ஓகேவா. இந்த கற்திட்டைகள் இருக்கும்ல, அது வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் தான் இருக்கும் அதிகமாக. ஓகேவா. நரசிங்கம்பட்டி, இது வந்து பார்த்திங்கன்னா மெமோரியல் ஸ்டோன்ஸுன்றாங்க. அந்த இது மென்ஹீர் நம்ம பார்த்துருக்கோம்ல, அதுதான் சொல்கிறாங்க. ஹீரோ ஸ்டோன்ஸ் அதுதான் சொல்கிறாங்க. ஓகேவா. நரசிங்கம்பட்டி கரெக்டு தான். கொடுமணல், இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடுன்னு கொடுத்துறாங்க, இது தப்புங்க. இந்த திருநெல்வேலி கொடுத்துறாங்க, தப்பு ஈரோடு. ஓகேவா. ஈரோடில் தான் வரணும். ஸோ இது ஆக்சுவலி இது ஆப்ஷன் பி எலிமினேட் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா சிஏ டிஇ பி எலிமினேட் பண்ணி ஆப்ஷன் ஏன்னு போட்டுடலாம் ஈஸியாக. இதெல்லாம் ஓகேங்களா. ரைட்டு. அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங். 37வது ஹண்டர் குழு, இது வந்து பார்த்திங்கன்னா 1882 கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக ஜாலியன் வாலாபாக் வந்து பார்த்திங்கன்னா அது இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு ஹண்டர் குழு ஒன்று ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, அது 1919. இது எஜுகேஷனுக்காக கொண்டு வரப்பட்டது 1882. ஓகேங்களா. இந்தியா உமன்ஸ் யூனிவர்சிட்டி, இது வந்து பார்த்திங்கன்னா 1916. மெட்ராஸ் தேவதாசி ஆக்ட், இது வந்து பார்த்திங்கன்னா 1947. சாரதா சதன் வந்து பார்த்திங்கன்னா 1989. ஓகேங்களா. இந்த சாரதா சதன் வந்து முக்கியமானது, அடிக்கடி கேட்டது. பண்டித ராமாபாய் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. பண்டித ராமாபாய் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சதுன்னா ஆரிய மகிழா சமாஜ் எப்போது 1882 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அந்த இவங்க பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இது எஜுகேஷன் வந்து கொடுக்கணும்னு. அதுவே இந்த சாரதா சதன் வந்து எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 1889 ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த விதவைகள்லாம் இருப்பாங்களே அவங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. ஓகேங்களா. விடோஸ்க்காக. அதுவே இன்னொன்று ஒன்று இருக்குங்க, சேவா சதன்னு, இதுவும் கொஞ்சம் முக்கியமானது. ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா பெர்ஹம்ஜி மலபாரி. ஓகேவா. சைல்டு இது இருக்கும்ல, சைல்டு மேரேஜ், அதுக்கு இன்ஸ்டா ஆரம்பிச்சிருப்பார். ஓகேவா. சேவா சதன் 1885 ஆரம்பிச்சிருப்பாங்க. 1885 சைல்டு மேரேஜுக்கு இன்ஸ்டா. இப்போ இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா சைல்டு மேரேஜ் இல்லாத டிஸ்ட்ரிக்ட் வந்து பேலட் டிஸ்ட்ரிக்ட் தான். ஓகேங்களா. ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணது. ரைட்டா. சரி ஓகேங்க. இந்த பால் விவாத் முக்த் பாரத், அந்த சைல்டு மேரேஜ் வந்து கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க. 2030 இந்தியாவில் வந்து சைல்டு மேரேஜே இருக்கக்கூடாதுன்னு. சரி ஓகே. 38வது வாட் இஸ் த டோட்டல் லென்த் ஆஃப் ரயில்வே லைன்ஸ் இன் தமிழ்நாடு. ஓகே. இது வந்து ரொம்ப ஸ்டாட்டிக் பார்ட்டு தாங்க இது. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா 6693. ஓகேவா. இதுதான் ஆன்சரு. இதில் சைடில் நம்ம என்ன பார்க்கணும்னா ஐசிஎஃப் நம்ம பார்க்கலாம். முக்கியமானது 1955 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க 1955. ஓகேவா. ரைட். 39வது ஆன் காந்திஸ் ஆர்டர் விச் மூமெண்ட் டிட் த பீப்புள் பிகின் டு அப்சர்வ் செலிப்ரேட் ஆன் August 9 கேட்டிருக்காங்க. August 9 இது ஈஸி தானே, குவிட் இந்தியா மூமெண்ட். அந்த இது பம்பாயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காங்கிரஸ் அந்த கான்ஃபரன்ஸ் நடந்தது பார்த்திங்கன்னா August 8, 1942. அது வந்து எப்போது அது வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும்னா August 9 தான் பார்த்திங்கன்னா அந்த போராட்டம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் சொல்ல வராங்க. ஸோ குவிட் இந்தியா மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா August 8, August 9. ஓகேங்களா. 1942 அதுதான் முக்கியமானது. ஓகேங்களா. இந்த குவிட் இந்தியான்னு ஒன்று இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த வார்த்தையை காயின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூசஃப் மெஹராலி. இது கூட கேட்டிருப்பாங்க. யூசஃப் மெஹராலி காங்கிரஸ் தலைவர். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வார்த்தையை வந்து காயின் பண்ணிருப்பார், குவிட் இந்தியான்ற வார்த்தையை. ஓகேங்களா. அது ஒன்று. அதில் எப்படி அவர் அந்த டூ ஆர் டைன்னு சொல்லிருப்பார்ல, செய் அல்லது செத்து முடின்னு, அது காந்தி எப்படி சொல்லிருப்பாருன்னா கரோ யா மரோ அப்படின்னு சொல்லிருப்பார். ஓகேங்களா. அப்புறம் இந்த குவிட் இந்தியா மூமெண்ட்டில் நம்ம சைடில் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த குவிட் இந்தியா மூமெண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து பயங்கரமாக ஒடுக்கும். ஓகேங்களா. ஆனால் ஒரு பக்கம் வந்து கவர்மெண்ட் வந்து பயங்கரமாக ஒடுக்குனாலும் ஒரு 3 ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தனியாக வந்து பார்த்திங்கன்னா விடுதலை வந்து அறிவிச்சிருப்பாங்க. அவங்க வந்து நாங்களாம் பிரிட்டிஷ் கீழே கிடையாது, நாங்கள் வந்து சுதந்திரமான நாடுகள்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா சத்தாரா, டமுலுக், அப்புறம் பாலியா. ஓகேவா. இந்த 3 தான் வந்து பார்த்திங்கன்னா குவிட் இந்தியா மூமெண்ட் அப்போது விடுதலை வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஓகேவா. இந்த சத்தாராக்கு வந்து யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா இவர் பிரதி சவாகர் சொல்லுவாங்க, பிரதி சர்க்கார். ஓகேவா. பிரதி சர்க்கார். அதுவே தமுலுக் இதுக்கு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜதியா சர்க்கார். வேறு ஏரியா. ஓகேங்களா. ஜதியா சர்க்கார். இந்த சத்தாரா வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கும். தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெங்காலில் இருக்கும்.
இந்த பாலியா வந்து பார்த்திங்கன்னா யூபியில் இருக்கும். ஓகேவா, இந்த யூபி இது கொஞ்சம் முக்கியமானது. ஏன்னா இதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸ் வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு பேரலல் கவர்மெண்ட்டுன்னு சொல்லலாம். யார் அறிவிச்சிருப்பாங்கன்னா இந்த சித்து பாண்டே கேட்டிருக்காங்க. ஓகேவா, சித்து பாண்டே இவர் தான் அறிவிச்சிருப்பார். ஓகேவா, ரைட்டுங்க. ஆக்சுவலாக இந்த இவங்க அருணா அசஃப் அலி இருக்காங்களே, அவங்க தான் வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு அந்த ரயில்வே மினிஸ்டராக கூட இருப்பாங்க. அந்த இன்ட்ரீம் கவர்மெண்ட் இருக்கும்ல, சாரி அந்த 1946 அந்த 1946ஓட அந்த ரயில்வே மினிஸ்டராக, அந்த இன்ட்ரீம் கவர்மெண்ட்டோட ரயில்வே மினிஸ்டர் யார் இருப்பாங்கன்னா இந்த அருணா அசஃப் அலி தான் இருப்பாங்க. அவங்க தான் பார்த்திங்கன்னா ஹீரோயின் ஆஃப் குவிட் இந்தியா மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் ஆஃப் குவிட் இந்தியா மூமெண்ட். ஓகேவா, ஹீரோயின் ஆஃப் குவிட் இந்தியா மூமெண்ட். அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது கவாலியா டேங்க்குன்னு இருக்கும். அந்த ஆகஸ்ட் 8 தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் நடந்திருக்கும் அந்த மீட்டிங். ஓகேங்களா, பம்பாயில் அந்த கவாலியா டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அந்த மூவர்ண கொடியை வந்து ஏற்றிருப்பாங்க. ஓகேங்களா, அது ஒன்று. அப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிருப்பாங்க அருணா அசஃப் அலி. ஸோ அதுக்கு இவங்க வந்து ஃபேமஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க உஷா மேட்டா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த காங்கிரஸ் வந்து அந்த ரேடியோ வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க, அண்டர் கிரவுண்ட் ரேடியோ. அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல் இண்டியா லெவலில் வந்து கொண்டு போகணுன்றதுக்காக இந்த காந்தியோட ஸ்பீச்சு நிறைய ஸ்பீச்லாம் வந்து கொண்டு போகணுன்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு காங்கிரஸ் ரேடியோ வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அது யாருன்னு பார்த்திங்கன்னா உஷா மேட்டா. ஓகேவா, ஸோ இதுவும் கேட்பாங்க. ஸோ ரெண்டுமே முக்கியமானது. ஓகேங்களா, ரைட். 40வது கொஷினு, ஐடென்டிஃபை த கரெக்ட் பர்ஸ் லெதர் குட்ஸ் எக்ஸிபிஷன் கொடுத்துருவாங்க. இது வந்து சென்னைங்க, கரூர் கிடையாது, சென்னை. ஓகேவா, சிஎல்ஆர்ஐ இருக்குல்ல, சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருக்குது. ஸோ லெதர்னாலே சென்னையில் தான் இருக்குது அந்த இன்ஸ்டியூட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெதர்னால் நம்மளுக்கு ஃபேமஸாக தெரியும் அந்த வேலூர் பெல்ட்டு, அப்புறம் திண்டுக்கல், அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா லெதருக்குலாம் ஃபேமஸானது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தப்பு. மெடிக்கல் கேபிட்டல் வந்து சென்னை தான். ஓகேங்களா, ஏன்னா கம்மியான காஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல்லாம் கிடைக்கும். ஓகேங்களா, அந்த மெடிக்கல் சர்வீசஸ்லாம். ஓகேவா, இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் மெடிக்கல் காலேஜ் இங்கே தான் ஓப்பன் பண்ணிருப்பாங்க 1835. ஓகேவா, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ஓகேங்களா, ஃபெப்ரவரி ஆரம்பிச்சிருப்பாங்க. ரெண்டாவது அதே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரியில் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே 1835 தான். ஓகேவா, எங்கன்னா கால்கட்டாவில் ஆரம்பிச்சிருப்பாங்க, கால்கட்டா மெடிக்கல் காலேஜ். ஓகேங்களா, ரைட். இந்தியாஸ் யான் ஹப், இது வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ் கொடுத்துருவாங்க. இது தப்பு, தமிழ்நாடு தான். ஓகேவா, யான் கேபிட்டல், இந்தியாஸ் யான் ஹப்னு கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் நூல் கிண்ணம், இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான். ஓகேவா, ஸோ இதுவும் தப்பு. எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க, ஒன்று தாங்க கரெக்டு, ஆப்ஷன் சி. ஓகேங்களா, 1 தான் ஆன்சர் இதுக்கு. சரி, ஓகேங்க. அடுத்து 41 ஹூ ஃபவுண்டட் பிரார்த்தன சமாஜத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஈஸி தான் இதெல்லாம். ஆத்மரம் பாண்டுறாங்க. ஓகேவா, எப்போது 1867 ஆரம்பிச்சிருப்பார். ஓகேவா, இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜி ரானடிலாம் வந்து பார்த்திங்கன்னா மெம்பராலாம் இருப்பார். ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் சி. 42வது இன் விச் எக்ஸ்கவேஷன் சைட் வேர் மோர் தென் 300 பாட்டரி பீசஸ் பியரிங் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் டிஸ்கவர்டு. தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட 300க்கும் அதிகமான மட்பாண்டங்கள் எப்பகுதியில் நடந்த அகழ்வாயில் கண்டுபிடிக்கப்பட்டனன்னு கேட்குறான். இது வந்து கொடுமணல் தான் ஆன்சர். ஓகேவா, கொடுமணல் ஈரோடில் தான் இருக்குது. ஓகேவா, ஈரோடில் இருக்குது. கொடுமணம்னு சொல்லுவாங்க பதிற்றுப்பத்தில். ஆக்சுவலி இந்த கொடுமணலில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது இண்டஸ்ட்ரியல் ஹப்புலாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த தொழில் சம்மந்தமான அந்த இது இண்டஸ்ட்ரியல் ஹப்பு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அயன் ஸ்மெல்ட்டிங் ஃபேக்ட்ரி, அந்த இரும்பு உருக்காலை இருக்கும்ல, அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்க. முக்கியமாக இங்கே ஒன்று கண்டுபிடிச்சது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னேலியன் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேவா, அது வந்து பார்த்திங்கன்னா லோத்தலில் தான் இருக்கும். லோத்தலில் தான் அதிகமாக உற்பத்தி ஆகுது. ஓகேங்களா, ஸோ இது மூலிமா வந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா கொடுமணலுக்கும் லோத்தலுக்கும் மேபி ஒரு ட்ரேட் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேவா, 43வது அக்கார்டிங் டு 2017 ரிப்போர்ட் வாட் இஸ் தமிழ்நாடுஸ் ரேங்க் அட் த நேஷ்னல் லெவல் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் சுகர் கேன் அண்ட் சன்ஃப்ளவர்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஆப்ஷன் டிங்க, 3rd. ஓகேங்களா, இதெல்லாம் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, ஏன்னா 2017 ரிப்போர்ட்டுன்னு இருக்காங்க. ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, ரைட். அதுவே இந்தியா லெவலில் சுகர் கேன் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்டேட் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இதுதான், உத்தரப்பிரதேஷ் தான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு அவங்க தான். வேர்ல்டு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அதிகமாக இது சுகர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது யாருன்னா பிரேசில். ஓகேவா, 2வது இந்தியா. ஓகேவா, 44வது ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்
Some early nationalists believed that nationalism could be built only on a Hindu religious foundation. ஆரம்பகால தேசியவாதிகள் சிலர் தேசியவாதத்தை இந்து மத அடித்தளத்தில் மட்டுமே உருவாக்க முடியும் என நம்பினர்ன்றாங்க. இது கரெக்டு தான். இது ஆக்சுவலாக ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம், ஓகேங்களா. ஏன்னா இந்த இப்போ இவர் கூட பார்த்துருப்போம் நம்ம, கோபாலகிருஷ்ண கோகலே இருக்கார்ல, கோபாலகிருஷ்ண கோகலே இல்லைனா இவர் குறிப்பாக சொல்லணும்னா இவர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா திலகர், ஓகேங்களா. அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கணபதி ஃபெஸ்டிவல், அப்புறம் இந்த சிவாஜி ஃபெஸ்டிவல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் பாம்பேயில் வந்து நடத்தியிருப்பார், ஓகேங்களா. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னலிசம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரணுன்றதுக்காக, ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மக்கள் இயக்கமாக கொண்டு வரணுன்றதுக்காக ஹிந்துயிசம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்தியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா த எஃபர்ட் டேக்கன் பை ஆர்கனைசேஷன்ஸ் லைக் இந்து மகாசபா வேர் ஸ்ட்ரென்தன்ட் பை த தியோசபிக்கல் சொசைட்டி லெட் பை ஆனி பெசன்ட்ன்றாங்க. இதுவும் கரெக்டு தான். ஆனி பெசன்ட் நம்ம பார்த்துருப்போம் எப்போது 1898 வந்து பார்த்திங்கன்னா இது ஆரம்பிச்சிருப்பாங்க, பனாரஸ் இந்து காலேஜ் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க, சென்ட்ரல் இந்து காலேஜ் ஆஃப் பனாரஸ், ஓகேவா. இது வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனி பெசன்ட், ஓகேங்களா. ஆக்சுவலி இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இது இந்து மதத்தோட அந்த ஸ்கிரிப்சர்ஸ்லாம் இருக்கும்ல, பகவத்கீதை அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரமோட் பண்ணிருப்பாங்க, ரொம்ப புகழ்ந்து பேசியிருப்பாங்க, ஓகேங்களா. ரைட்டு. ஆக்சுவலாக ஆனி பெசன்ட் வந்து எப்போது இதில் தியோசபிக்கல் சொசைட்டி வந்து ஜாயின் பண்ணுதுன்னு கேட்பாங்க. அது எப்போன்னு வந்து பார்த்திங்கன்னா 1889, ஓகேவா. 1889 வந்து பார்த்திங்கன்னா தியோசபிக்கல் சொசைட்டியில் வந்து ஜாயின் பண்ணிருப்பாங்க. எப்போ அது ப்ரெசிடென்ட் ஆகிருப்பாங்கன்னா 1907, ஓகேவா. ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ரெண்டாவதுமே கரெக்டு தான், ஓகேவா. இதில் வந்து எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டுன்னு கேட்குறாங்க. போத் ஆர் கரெக்ட், ஓகேவா. ரைட்டுங்க. 45வது அரேஞ்ச் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஓகே, காலவரிசைப்படுத்துக. டிஃபீட் ஆஃப் புலித்தேவரின் அந்தநல்லூர் நம்ம பார்த்துருப்போம். கான் சாஹிப் கிட்ட வந்து தோற்றுருப்பார், ஓகேங்களா. 1759 இந்த பேட்டில் வந்து நடக்கும், ஓகேங்களா. கான் சாஹிப் கிட்ட தோற்றுருப்பார். ஓகே, இது பர்த் ஆஃப் வேலுநாச்சியார் வந்து பார்த்திங்கன்னா 1730 அப்போ தான் அவங்க வந்து பிறந்திருப்பாங்க, ஓகேங்களா. 1730 பிறந்திருப்பாங்க. ராமநாதபுரத்தில் வந்து பிறந்திருப்பாங்க, ஓகேங்களா. ரைட்டு. வேலூர் மியூட்டினி இது வந்து 1806, ஓகேவா. 1806. ப்ரோக்ளமேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இது திருச்சிராப்பள்ளி ப்ரோக்ளமேஷன் இருக்கும்ல, அதை தான் சொல்கிறாங்க, ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 16 1801, ஓகேவா. ஜம்பதீவு பிரகடனம் அதுதான் இது சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ இதில் வந்து எது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேலுநாச்சியார் தான் ஃபஸ்ட்டு பிறந்திருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ 2 எங்கே வருதுன்னா ABD மூணுத்துலையுமே வருது. ஸோ சி எலிமினேட் பண்ணிடலாம். 2க்கு அப்புறம் எது ஃபஸ்ட்டு இது அந்தநல்லூர், அது வந்து பார்த்திங்கன்னா 1759. ஸோ 21 எங்கே வருது, ஆப்ஷன் ஏல மட்டும்தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதுதாங்க ஆன்சரு. ரைட்டு. 46வது டியூ டு whose efforts was the Widow Remarriage Act was enacted in 1856. யாருடைய முயற்சியின் காரணமாக 1856 விதவை மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் ஈஸி தான், வித்யாசாகர், ஓகேங்களா. வித்யாசாகர் தான் ஆன்சரு. இவருனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது ஏஜ் கன்சென்ட் பில்னு ஒன்று சொல்லுவாங்க, ஏஜ் கன்சென்ட் பில். அந்த பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க, மேரேஜ் ஏஜ் 10 ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க, ஓகேங்களா. 1861 அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வித்யாசாகரோட எஃபர்ட்னால தான் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நடந்திருக்கும், ஓகேவா. ரைட்டு. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். தமிழ்நாடு ஆஸ் எ யூனிவர்சல் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ன்றாங்க. கரெக்டு. காரணம் அண்டர் தி சிஸ்டம் எசென்ஷியல் ஹவுஸ்ஹோல்டு ஃபுட் ஐட்டம்ஸ் ஆர் சப்ளைடு த்ரூ ரேஷன் கார்ட்ஸ்ன்றாங்க. இதுவும் கரெக்ட் தான், ஓகேவா. ஸோ கூட்டுறவு வந்து பார்த்திங்கன்னா காரணம் வந்து விளக்குது. தமிழ்நாடு உலகளாவிய பொது வழங்கல் முறையை கொண்டுள்ளது. இம்முறையின் கீழ் உணவுப் பொருட்கள் வழங்கல் அட்டையின் மூலம் வழங்கப்படுகிறதுன்றாங்க. ரெண்டுமே கரெக்டு தான், ஓகேங்களா. ஆக்சுவலாக நீங்கள் நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரீவேம்ப்டு பிடிஎஸ்னு ஒன்று இருக்குங்க 1992, ஓகேங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்க மக்களுக்கு மட்டும் கொடுப்பாங்க, ஹில் ஏரியாஸு அந்த மாதிரி, ஓகேவா. அதை வந்து பார்த்திங்கன்னா 1996 டார்கெட்டட் பிடிஎஸ் ஆகியிருப்பாங்க, டார்கெட்டட் பிடிஎஸ், ஓகேவா. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிலோ பாவர்ட்டி லைன், அபோவ் பாவர்ட்டி லைன் ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க, பிபிஎல், ஏபிஎல், ஓகேவா. இது அந்த பிலோ பாவர்ட்டி லைன் இருக்காங்களே, வறுமை கோட்டு கீழே, அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஷன் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள்லாம் தருவாங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சிஸ்டமில் இப்படி இருக்குது.
ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அப்படி கிடையாது ஓகேங்களா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அரிசி பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்மி விலையில் கொடுக்குறோம் ஓகேங்களா. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸு. சரி ஓகே. ஆக்சுவலி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீசெண்டாக இப்போ நவம்பரில் 2025 ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஆஷான்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஆஷா ஓகேவா. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அண்ணா சகாயத்தா ஹோலிஸ்டிக் ஏஐ ஓகேங்களா. அண்ணா சகாயத்தா ஹோலிஸ்டிக் ஏஐ. இதில் வந்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரேஷன் கடை இந்த பொருட்கள்லாம் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு குறைபாடுகள் வந்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீட்பேக் வந்து அதில் கொடுக்கலாம் ஓகேங்களா. ஃபீட்பேக்கு ஒரு போர்ட்டல் ஒரு ஏஐயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஃபீட்பேக் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஷான்ற இது கொண்டு வந்து. ஆக்சுவலாக பொதுவாக ஆஷான்னு ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்கும். அது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2005 கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் சம்மந்தமானது ஓகேங்களா. அது வேறு, இந்த ஆஷான்றது வேறு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அது தொடர்பானது ஓகேவா. இந்த ஆஷா வந்து பார்த்திங்கன்னா அக்ரிடியேட்டட் சோஷியல் ஹெல்த் ஒர்க்கர். இந்த ஆஷா வேறு ஓகேங்களா. அதாவது ஒரு கிராமத்தில் 1000க்கு ஒரு ஆஷா ஒர்க்கர் வந்து இருப்பாங்க ஓகேங்களா. இந்த ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொதுஜன மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த பொதுஜன மக்களுக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் ஒரு லிங்காக இருப்பாங்க இந்த ஆஷா ஒர்க்கர்ஸ் ஓகேவா. சேவகர்கள் மாதிரி. அது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் சம்மந்தமானது 2005 கொண்டு வந்திருப்பாங்க ரைட்டா. சரி ஓகே. 48வது பூர்ண ஸ்வராஜ். இது வந்து பார்த்திங்கன்னா January 26 ஓகேங்களா. January 26, 1930 ஓகேவா. அப்போ கொண்டு வரப்பட்டது. அரைவல் ஆஃப் கன்அவுட் இன் மெட்ராஸ். ஆக்சுவலாக இந்த கன்அவுட்ன்றது ஒன்றுமே இல்லைங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்அவுட்னு ஒரு ஏரியா ஒன்று இருக்கும் மெட்ராஸில், சாரி இது யூகேயில், யுனைடெட் கிங்டமில். அங்கே அதோட ராஜா தான் இவர் ஓகேங்களா. இவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரின்ஸ் ஆர்த்தர் ஓகேவா. அதுதான் பார்த்திங்கன்னா கன்அவுட்னு சொல்கிறாங்க. டியூக் ஆஃப் கன்அவுட். அந்த கன்அவுட்ன்றது ஒரு ஏரியா ஓகேங்களா. இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1919 அந்த மாண்டேக் சேம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் இருக்கும்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய சட்டமன்றங்கள் வந்து உருவாக்கியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸில் வந்து அந்த இனாக்ரேஷன் பண்ணுன்றதுக்காக அதை திறந்து வைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து வந்திருப்பார். ஸோ அரைவல் ஆஃப் கன்அவுட் வந்து பார்த்திங்கன்னா January 1921 ஓகேவா. ஆக்சுவலாக ஜார்ஜ் 5 தான் வர வேண்டியது. இவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட சொந்தக்காரர் ஓகேங்களா. ஸோ அவர் சார்பாக இவர் வந்து வந்திருப்பார். பிகினிங் ஆஃப் சால்ட் சத்தியாகிரகம் இன் மெட்ராஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 13, 1930 ஓகேவா. ஓகே. சௌரி சௌரா இன்சிடென்ட். இது வந்து பார்த்திங்கன்னா February 5, 1922 ஓகேவா. ஓகே. இதில் வந்து ஃபஸ்ட்டு எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அரைவல் ஆஃப் கன்அவுட் தான் ஓகேங்களா. ஸோ 2 வர ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பியும் டியும் இருக்குது. ஸோ சியும் ஏவும் ஹெல்மெட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது சௌரி சௌரா இன்சிடெண்ட்டா. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பி தான் ஆன்சர் ஓகேவா. ஓகே. ஆக்சுவலாக இந்த சௌரி சௌரா இன்சிடெண்ட் இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து February 5 நடந்திருக்கும் அது எல்லாருக்குமே தெரியும். இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா காந்தி வந்து அந்த ஒத்துழையாமை கொள்கையை வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தியிருப்பார் ஓகேங்களா. ஸோ அது வந்து எப்போ ஆஃபிஷியலாக அவர் வந்து ஸ்டாப் பண்ணுவார்னு பார்த்திங்கன்னா February 12 ஓகேங்களா. ஒரு வாரம் கழிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அஃபீஷியலாக இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை, இந்த நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் வந்து பண்ணுவார் ஓகேவா. ரைட்டு. இந்த பூர்ண ஸ்வராஜ் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவர்ண கொடி ஏற்றிருப்பாங்க. எங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா ராவி ரிவரில். அதுவும் முக்கியமானது, ரிவர் முக்கியம், ராவி ரிவர் ஓகேங்களா. 49வது எக்ஸாமைன் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். In the year 1529 விஸ்வநாத நாயக்கா இன்ட்ரடியூஸ் த பாலிகார் சிஸ்டம்ன்றாங்க. கரெக்டு தான் ஓகேவா. விஸ்வநாத நாயக்கர் பிரதாப முதலியார்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா பாரோ பண்ணிருப்பாங்க. ஆஃப் த ரெவன்யூ கலெக்டட் பை த பாலேகாரஸ் 1/4 வாஸ் given to மதுரை நாயக், 1 part was spent on military expenses and the remaining 2 parts were retained by them. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா இது தப்புங்க. 1/3 வந்து பார்த்திங்கன்னா மதுரை நாயக்கு கொடுத்துருவாங்க. மீதி 1/3 வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருவாங்க, ஆர்மிக்கு வந்து செலவு பண்ணுவாங்க. இன்னொரு 1/3 வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வச்சுருப்பாங்க. இதுதான் அந்த சிஸ்டமு.
ஸோ இது வந்து தப்புங்க ஓகேங்களா. ரெண்டாவது வந்து தப்பு. பெரிய மருது வாஸ் நோன் அஸ் சின்ன மருதுன்றாங்க, இது தப்பு. பெரிய மருது வந்து வெள்ளை மருதுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. சின்ன மருது வந்து லைன் ஆஃப் சிவகங்கை சொல்லுவாங்க. ஓகேவா, ரைட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 and 1 மட்டும்தான் கரெக்டு, 2, 3 வந்து தப்பு. ஓகே, ஆக்சுவலாக இது கொஞ்சம் கொஷின் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 1 மட்டும்தான் கரெக்ட் ஓகேங்களா. 2 and 3 வந்து தப்புங்க. சரி, ஓகே. அடுத்து 50வது. த மூலூர் ராமாமிர்தம் மெமோரியல் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் ஹஸ் கரண்ட்லி பீன் ரீநேம்ட் அஸ் விச் ஆஃப் த ஃபாலோவிங்? மூலூர் ராமாமிர்தம் நினைவு திருமண உதவித்தொகை திட்டம் தற்போது எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. இதை புதுமை பெண் திட்டம் தான் ஓகேங்களா. புதுமை பெண் ஸ்கீமு செப்டம்பர் 5, 2022 கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா. இந்த மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம், தாலிக்கு தங்கம் திட்டம்னு சொல்லுவாங்க ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா 1989 கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா, ரைட்டுங்க. மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மற்றதெல்லாம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னு. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை இது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 15 கொண்டு வந்திருப்பாங்க. செப்டம்பர் 15, 2023 வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா. அதுவே இந்த கிரேடில் பேபி ஸ்கீம், தொட்டில் குழந்தை திட்டம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேலமில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சேலம், தருமபுரி இங்கே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 1992 கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா, ரைட். இதுவும் அதே மாதிரி தான் 1992 தான் கொண்டு வந்திருப்பாங்க. பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் சேலம், தருமபுரியில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா. ஸோ ஓகே, 51வது. ஃப்ரம் விச் பிளேஸ் டிட் த இஸ்ரேல் கிங் சாலமன் இம்போர்ட்டட் பியல்ஸ்? இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து ஓவரி ஓகேங்களா. பாண்டிய நாடு ஓவரியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த பியல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிருப்பார் ஓகேவா, ரைட்டு. 52வது. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். கோபாலகிருஷ்ண கோகலே ஃபவுண்டட் த சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி இன் இயர் 1905 கொடுத்துருக்காங்க, கரெக்டு தான். த சொசைட்டி இன்ட்ரடியூஸ்டு ரிஃபார்ம்ஸ் ரிலேட்டட் டு த அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் அப்ரஸ்டு உமன்ஸ் எஜுகேஷன் அண்ட் பிரைமரி எஜுகேஷன். இச்சங்கம் ஒடுக்கப்பட்டவரின் மேம்பாடு, பெண் கல்வி, தொடக்க கல்வி ஆகியவற்றின் சீர்திருத்தங்களை கொண்டு வந்ததுன்றாங்க, இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா. கூற்று வந்து காரணத்தை வந்து பார்த்திங்கன்னா விளக்குது, காரணம் வந்து கூற்று வந்து விளக்குது ஓகேங்களா, ரைட். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, ரைட்டுங்களா. ஆக்சுவலி இந்த சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா பூனேயில் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜேர்னல் ஒன்று ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா த ஹிதாவாடா ஓகேங்களா, ஹிதாவாடா, இதுதான் அவங்க ரிலீஸ் பண்ண ஜேர்னல், இது சம்மந்தமானது. அதே சமயம் லாலா லஜ்பத் ராய் இருக்கார்ல, அவர் வந்து சர்வன்ட்ஸ் ஆஃப் பீப்புள் சொசைட்டின்னு ஆரம்பிச்சிருப்பார். லாலா லஜ்பத் ராய் அவர் ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா சர்வன்ட்ஸ் ஆஃப் பீப்புள் சொசைட்டி ஓகேவா. இது வந்து ஆரம்பித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா லாலா லஜ்பத் ராய் தான் ஓகேவா. ஆக்சுவலாக கோபாலகிருஷ்ண கோகலே வந்து பார்த்திங்கன்னா இறந்துருவார். அவர் இறந்த பிறகு வந்து இந்த சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி இருக்குல்ல, இது வந்து யார் வந்து லீடர்ஷிப் எடுத்திருப்பாங்கன்னா ஸ்ரீனிவாச சாஸ்திரி தான் ஓகேங்களா, பிஎஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி, அது ஒன்று. அப்புறம் இந்த கோபாலகிருஷ்ண கோகலே இவர் வந்து பார்த்திங்கன்னா பெனாரஸ் இருக்குல்ல, பெனாரஸ் ஐஎன்சி, பாரதியார் கூட வந்து பார்த்திங்கன்னா நிவேதிதா வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் சந்திச்சிருப்பார் ஓகேங்களா, பெனாரஸ் ஐஎன்சியில். அதுக்கு வந்து தலைமை தாங்கினது வந்து பார்த்திங்கன்னா கோகலே தான் ஓகேவா, ரைட்டு. 53வது. கைலாசநாத டெம்பிள் இது வந்து பார்த்திங்கன்னா ராஜசிம்மன், கரெக்டு. ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு பூம்புகார், அரப்பா, மதுரைன்றாங்க, இதெல்லாம் தப்பு, அரப்பாலாம் வராது ஓகேவா. ரோமன் காயின் மின்ட் வந்து பார்த்திங்கன்னா மதுரை, இது கரெக்டு. ஸோ இதில் வந்து எது இன்கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க, 2 ஒன்லி ஓகேவா, 2 தான் ஆன்சரு. 54வது. ஹூ ப்ராக்டிஸ்டு த ஸ்லஷ் அண்ட் பர்ன் மெத்தட் ஆஃப் அக்ரிகல்ச்சர்? அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறையை கையாண்டவர்கள் யாருன்னு கேட்குறாங்க, திராவிடியன்ஸ் தான், சாரி ஆரியன்ஸ் ஓகேங்களா, ஆரியன்ஸ் தான் வந்து இதை பண்ணிருப்பாங்க. அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறையை கையாண்டவர்கள் ஆரியர்கள் ஓகேங்களா. ஆக்சுவலி இவங்க வந்து ஒரு இது நொமேடிக்குன்னு சொல்லுவோம்ல, நொமேட்ஸ்னுவாங்க, நாடோடிகள் ஓகேங்களா. ஆரியன்ஸ்லாம் நாடோடிகள் தான், அந்த பேஸ்டரல் கம்யூனிட்டிஸ், அந்த மேய்ச்சல் தொழில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களாம் பார்க்குறவங்க, அப்படி தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கே வந்திருப்பாங்க ஓகேங்களா. நாடோடிகள் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லஷ் அண்ட் பர்ன், அந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷன் சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு காடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காடு வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்டில் இருக்க மரத்தெல்லாம் அழித்து
வெட்டிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எரிச்சிருவாங்க ஓகேங்களா. அந்த ஃபாரஸ்ட்டே எரிச்சிருவாங்க. இப்படி எரிக்கிறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்க அந்த மண்ணெலாம் இருக்குல்ல, அதோடய ஃபர்டிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்சம் அதோடய ஃபர்டிலிட்டி வந்து நல்லா அதிகமாகும் ஓகேங்களா. ஸோ இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் வந்து பண்ணலாம், நல்லா பண்ணலாம் ஓகேங்களா. மண்ணும் நல்லா செழுமையாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஒரு 3 வருஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சாயிலோட ஃபர்டிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாயிரும். ஸோ அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காடை விட்டு பார்த்திங்கன்னா இதே ப்ராசஸ்ஸை இந்த காடை வந்து பார்த்திங்கன்னா வெட்டி அதை எரித்து இந்த ஸ்லஷ் அண்ட் பர்ன் இந்த அக்ரிகல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஏரியாவில் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ இப்படியே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடமா இல்லாமல் ஒவ்வொரு ஏரியாவும் இது வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு மாரி பேர் இருக்குங்க. இப்போ அசாமில் வந்து பார்த்திங்கன்னா ஜும்முன்னு சொல்லுவாங்க, ஆந்திராவில் போடுன்னு சொல்லுவாங்க, ஜார்க்கண்டில் வந்து பார்த்திங்கன்னா குருவான்னு சொல்லுவாங்க. இதை ஓகேவா, ஜார்க்கண்டில் குருவான்னு சொல்லுவாங்க, அது ஒன்று இருக்குது. அப்புறம் தமிழ்நாட்டில் அந்த வெஸ்டர்ன் கட்ஸ் இருக்குல்ல, மேற்கு தொடர்ச்சி மலை, அதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குமரின்னு சொல்லுவாங்க, குமரி ஓகேவா. தமிழ்நாட்டில் வெஸ்டர்ன் கட்ஸ் வந்து இப்படி தான் சொல்லுவாங்க. மத்திய பிரதேசில் வந்து பார்த்திங்கன்னா பேவார், தஹியா இப்படி சொல்லுவாங்க, பேவார் தஹியா மத்திய பிரதேசில் வந்து சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷன் இருக்குல்ல, அதோட இன்னொரு பேர் அதுக்கெல்லாம் ஓகேங்களா. அதுவே பொண்ணை வந்து கேரளாவில் வந்து சொல்லுவாங்க. 55வது கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். த ஹிந்து மேரேஜ் ஆக்ட் வாஸ் enacted in 1965 கொடுத்துருக்காங்க, தப்பு. 1955 ஓகேவா. 1955 தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்து மேரேஜ் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்து சக்சஷன் ஆக்ட் ஒன்று கொண்டு வருவாங்க 1956 ஓகேங்களா. 1956 அந்த இந்து சக்சஷன் ஆக்ட் வந்து கொண்டு வருவாங்க, வாரிசுரிமை சட்டம் ஓகேங்களா. ஆக்சுவலாக இந்த 1956 நிறைய ஆக்ட் வருங்க. வாரிசுரிமை சட்டம் வரும், அப்புறம் இந்து சிறுபான்மையினர் மற்றும் பாதுகாவலர் சட்டம், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 1956 தான் வரும். ஹிந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்து தத்தெடுப்பு மற்றும் பராமரிப்பு சட்டம், ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட், இதுவும் பார்த்திங்கன்னா 1956 தான் வரும் ஓகேங்களா. ரைட்டு. ஆக்சுவலாக இந்த இந்து மேரேஜ் ஆக்ட் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஜ் அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணிருப்பாங்க. பெண்களுக்கு வந்து அந்த மினிமம் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 15 கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா. பெண்களுக்கு வந்து 15, ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18. இந்த சாரதா சட்டம் இருக்கும்ல 1929 கொண்டு வந்திருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 14, 18 இருந்துச்சு. அதில் வந்து கொஞ்சம் பெண்களுக்கு வந்து ஒரு 15 ஆக்கியிருப்பாங்க ஓகேங்களா. இதை வந்து பார்த்திங்கன்னா 1978 அமெண்ட்மெண்ட் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இப்போ ப்ரெசன்ட் டே ஃபார்மேட்டான ஆண்களுக்கு வந்து 21, பெண்களுக்கு 18 இந்த சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 1978 தான் இந்த இது வந்துச்சு ஓகேங்களா. ரைட். ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இட் அமெண்டட் த லா பை ஃபிக்ஸிங் த மினிமம் மேரேஜ் ஏஜ் as 21 ஃபார் மென் அண்ட் 18 ஃபார் உமன்ன்றாங்க. இதுவும் தப்புங்க ஆக்சுவலாக, இதுவும் தப்பு, ரெண்டுமே தப்பு. ஆக்சுவலாக மேரேஜ் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 15 அப்புறம் 18 இருக்கணும். ஸோ இதுவும் தப்பு தாங்க ஆக்சுவலாக. சரி ரைட்டு. அடுத்து 56வது ஐடென்டிஃபை த ஆட் ஒன் அவுட் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பர்ச்சேசிங் பவர். கீழ்காண்பவனற்றுள் தொடர்பில்லாததை கண்டறிக, வாங்கும் திறனை பாதிக்கும் காரணிகள். ஆக்சுவலாக இந்த வாங்கும் திறன், இந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி இருக்குல்ல, பிபிபி, இந்த கான்செப்ட் சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா குஸ்டவ் கசல் ஓகேவா. குஸ்டவ் கசல். இப்போ ஜிடிபி கான்செப்ட் வந்து எப்படி சைமன் குஸ்னெட் சொல்லிருப்பாரோ 1934 இந்த பிபிபி கான்செப்ட் சொன்னது யாருன்னா குஸ்டவ் கசல் தான். இந்தியா வந்து இந்த பிபிபியில் வந்து பார்த்திங்கன்னா 3வது ரேங்க் ஓகேவா. ஃபஸ்ட் வந்து சைனா, 2வது வந்து யூஎஸ்ஏ ஓகேவா. ஆக்சுவலாக இந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, இந்த வாங்கும் திறன்றது ஒன்றுமே இல்லைங்க. இப்போ இதை நம்ம பார்த்துடலாம். இப்போ டிமாண்ட் ஃபார் குட்ஸ், பொருட்களின் தேவை, இது வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேசிங் பவர் வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் பண்ணும். எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு பொருளோட விலை, இப்போ வந்து அரிசியோட விலை வந்து அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அரிசிக்கு வந்து அதிகமான தட்டுப்பாடு இருக்குது ஓகேங்களா. டிமாண்ட் ஆஃப் கூட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பொருட்களின் தேவை வந்து அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருட்கள் வந்து தட்டுப்பாடு அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட விலை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும். ஸோ விலை வந்து அதிகமாகிடுச்சுன்னா பர்ச்சேசிங் பவர் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகும் ஓகேங்களா. அதை வாங்குகிற திறன் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகும். ஸோ இதுதான் வந்து சொல்கிறாங்க, மக்கள்னால அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியாது, ஏன்னா விலை அதிகமாக இருக்குல்ல, ஏன்னா தட்டுப்பாடு அதிகமாக இருக்குல்ல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேசிங் பவர் வந்து கம்மியாக இருக்கும். 2வது வந்து பார்த்திங்கன்னா சப்ளை ஆஃப் குட்ஸ், பொருட்களின் அளிப்பு, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேசிங் பவர் வந்து அஃபெக்ட் பண்ணும். எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா,
இப்போது அந்த பொருளோட சப்ளை வந்து கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் வந்து அதிகமாகும், தேவை வந்து அதிகமாகும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து அகைன் அதிகமாகும், பர்ச்சேசிங் பவர் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகும். ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அதை வந்து வாங்க முடியாது. ஸோ இது இன்னொரு ரீசனு. ஸோ ஃபஸ்ட்டு கரெக்டு, செகண்ட் கரெக்டு. லோ பாப்புலேஷன்றாங்க, இதுவும் அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? இதுவும் அஃபெக்ட் பண்ணும். ஆக்சுவலாக இதில் வந்து எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பாப்புலேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாப்புலேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா பொருட்களோட தட்டுப்பாடு வந்து அதோட தேவை வந்து அதிகமாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு ஊரில் இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 கிலோ அரிசி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 1000 கிலோ அரிசி இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா 10,000ன்னு வச்சுக்கோங்க. 10,000 பேருக்கு வெறும் 1000 கிலோ அரிசி தான் இருக்குது. ஸோ பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருக்குது, ஆனால் அதோட பொருள் வந்து பார்த்திங்கன்னா தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ என்ன ஆகும், டிஃபால்ட்டாக இந்த அரிசியோட விலை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ அந்த பொருளோட விலை அதிகமாகும் போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பர்ச்சேசிங் பவர் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கம்மியாகும். ஏன்னா பார்த்திங்கன்னா மக்கள் அது வந்து வாங்க முடியாது. ஓகேங்களா? ஸோ வாங்கும் திறன் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகும். ஸோ இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ பாப்புலேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா பர்ச்சேசிங் பவர், வாங்கும் திறன் வந்து கம்மியாகும். அதுவே கம்மியான பாப்புலேஷன் இருக்குது. இப்போ வந்து ஒரு ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா 1000 கிலோ அரிசி இருக்குது, ஆனால் அங்கே இருக்க மக்களே வந்து பார்த்திங்கன்னா 10 பேர் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 10 பேர் தான் இருக்காங்கன்னா 1000 கிலோ அரிசின்றது போதுமானதில் அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேசிங் பவர் வந்து அதிகமாக இருக்கும், வாங்கும் திறன் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ பாப்புலேஷனாக வந்து பார்த்திங்கன்னா பொருட்களோட விலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஓகேங்களா? ஸோ மூணாவதும் கரெக்டு. நாலாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆஃப் குட்ஸ், பொருட்களின் விலை, இதுவும் வந்து கரெக்டு தாங்க. நம்ம எல்லாமே பார்த்தோம்னா இந்த கான்செப்ட்டு தேவை அதிகமாகிடுச்சுன்னா பொருட்களோட விலை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும், வாங்கும் திறன் வந்து கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கும் திறன் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் டிங்க, இதுதான் ஆன்சரு. சரி, ஓகே. அடுத்து 57வது, which publication stated that the British Empire was the world's largest prison, that people should not pay taxes, and that governance institutions should be given up to create a new India. பிரிட்டிஷ் பேரரசு உலகின் பிரம்மாண்ட சிறை என்றும் இது புதிய இந்தியாவை உருவாக்க மக்கள் வரி கொடுக்கக்கூடாது, அரசாங்க நிறுவனங்களை அழிக்க வேண்டும் என்று கூறிய நூல் இதுன்னு கேட்குறாங்க. இருங்க, பிரிட்டிஷ் பேரரசு உலகின் பிரம்மாண்ட சிறை என்றும் புதிய இந்தியாவை உருவாக்க மக்கள் வரி கொடுக்கக்கூடாது, அரசாங்க நிறுவனங்களை அழிக்க வேண்டும் என்று கூறிய நூல் இதுன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழிலாளர் வர்க்கப்பாதை, அவங்க தான் இதை சொல்லிருப்பாங்க. ஓகேங்களா? எழுதுனது யாருன்னா சிங்காரவேலர், இவர் தான் எழுதியிருப்பார். ஓகேங்களா? அவங்க தாங்க இதை சொல்லிருப்பாங்க. ஓகேவா? ரைட்டு. 58வது, டியூரிங் த வேலூர் ரிவால்ட் who personally witnessed the atrocities committed by கில்லஸ்பி. வேலூர் புரட்சியின் போது கில்லஸ்பியின் கொடுமைகளை நேரில் பார்த்தவர் யாருன்னு கேட்குறாங்க. பிளாக்கிஸ்டன். ஓகேவா? இவர் தான் சொல்லிருப்பார் எவ்வளோ குரூரமாக வந்து பார்த்திங்கன்னா கில்லஸ்பி வந்து நடந்துங்கினார். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து சி தான். ஓகேவா? அதுவே இந்த கூட்ஸ் இருக்கார்ல, இந்த கூட்ஸ், இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கில்லஸ்பி வந்து கூப்பிட்டு வந்திருப்பார் ஆர்காட்லேருந்து. ஸோ அது ஒரு முக்கியமானது. 59, பிஃபோர் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் லெஃப்ட் இந்தியா, which organization resolved that India should be divided into the India Union and Pakistan Union. பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவை விட்டு செல்லும் முன் இந்திய யூனியன் மற்றும் பாகிஸ்தான் யூனியன் என பிரிவினை செய்ய வேண்டும் என எந்த அமைப்பு தீர்மானித்ததுன்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் லீக் தான். ஓகேவா? ஈஸி. இதெல்லாம் ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஆக்சுவலாக அந்த லாகூர் ரெசல்யூஷன் ஒன்று இருக்கும், லாகூர் ரெசல்யூஷன். ஓகேவா? 1940 அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜின்னா வந்து கொண்டு வந்திருப்பார். இது அந்த 2 நேஷன் தியரியை வந்து கொண்டு வந்திருப்பார். ஓகேங்களா? ரெண்டாக வந்து எங்களுக்கு வந்து தனி நாடு வேணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த 2 நேஷன், இந்த இருநாடு கொள்கை இருக்குல்ல, இது வந்து ஃபஸ்ட்டு சொன்னது யாருன்னு கேட்பாங்க, முகமது இக்பால். ஓகேவா? முகமது இக்பால் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் ஒரு தனி நாடு வந்து இருக்கணும் அப்படின்ற கான்செப்ட் சொன்னது யாருன்னா முகமது இக்பால் தான். ஓகேங்களா? அவர் தான் ஆக்சுவலாக இந்த சாரே ஜஹான்சே அச்சா நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, சாரே ஜஹான்சே அச்சா, அந்த பாடல் எழுதினது இவர் தான். ஓகேங்களா? இந்த டரானா ஹி ஹிந்த் அந்த இதில் எழுதியிருப்பார்.
ஓகேங்களா, ரைட்டு. 60வது, இன் விச் இயர் டிட் அயோத்திதாசர் ஸ்டார்ட் த ஜேர்னல் ஒரு பைசா தமிழன்? இதெல்லாம் ஈஸி தானே, 1907. ஓகேங்களா. ஆக்சுவலாக இதில் முக்கியமானது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு வீக்லிங்க, வார இதழ். ஓகேவா, வார இதழ் முக்கியமானது. 1907 1914 வரைக்கும், அவர் இறக்குற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கண்டினியூ பண்ணுவார். ஓகேவா. 61வது, டியூரிங் த ப்ரொடெஸ்ட் டு ரிமூவ் த நீல் ஸ்டாச்சு ஹூ வாஸ் இன் சார்ஜ் ஆஃப் லீடிங் த மூமெண்ட் இன் த மெட்ராஸ் பிரசிடென்சி? நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் சென்னை மாகாணத்தில் பொறுப்பேற்று நடத்தியவர் யாருன்னு கேட்குறாங்க. நெல்லை சோமயாஜுலு. ஓகேவா, மெட்ராஸ் வந்து இவர் தான் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிருப்பார். ஓகேவா, நெல்லை சோமயாஜுலு. இது வந்து ப்ரொட்டஸ்ட் வந்து எப்போ நடக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா 1927 நடக்கும். ப்ரொட்டஸ்ட் வந்து 1927 நடக்கும். ராஜாஜி வந்து 1937 வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸோட சிஎம்மாக வந்துடுவார். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1937 இந்த ஸ்டாச்சு வந்து பார்த்திங்கன்னா எக்மோர் மியூசியத்துக்கு வந்து கொண்டு போயிடுவார். ஓகேங்களா. ஸோ அது ஒரு விஷயம். ஆக்சுவலி இதுக்கப்புறம் இந்த 1927 இருக்குல்ல, அப்போ இந்த சோமயாஜுலு வந்து அரெஸ்ட் ஆன போது இந்த ப்ரொடெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ யார் தலைமையில் கண்டினியூன்னு கேட்பாங்க, சுவாமிநாத முதலியார். ஓகேங்களா, சுவாமிநாத முதலியார் இவரோட தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போராட்டம் வந்து நெல்லை சோமயாஜுலு அரெஸ்ட் ஆன போதும் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ வந்து ஆகும். ஓகேங்களா. ஸோ இதுவும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து கலந்துக்கின பெண் போராளி வந்து யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸானவங்க பத்மசாணி அம்மாள். ஓகேங்களா, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. பத்மசாணி அம்மாள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த நீல் ஸ்டாச்சு தொடர்பானவங்க. ஓகேவா. ஓகே. 62வது, in the year 1801 how many rebels were deported to மலாயா பெனாங்? 1801 ஆண்டு எத்தனை கிளர்ச்சியாளர்கள் மலாயா பினாங்கிற்கு நாடு கடத்தப்பட்டாருன்னு கேட்குறாங்க. 73. ஓகேவா, 73 பேர். ஆக்சுவலி இது வந்து தான் இந்த காலாபாணின்னு சொல்லுவாங்க. ஒரு புக்கு கூட இருக்கும் காலாபாணின்னு. ஓகேங்களா. இந்த இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடு கடத்தப்பட்டாங்களே அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த காலாபாணின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் ஆன்சரு. ஆக்சுவலாக இவங்க நம்மளுக்கு வந்து தெரியும், இந்த கட்டபொம்மன்லாம் இருக்கார்ல, அவர் வந்து எங்கே பிடிச்சிருப்பாங்கன்னு களப்பூர் ஜங்கல்ஸ் வந்து பிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அந்த விஜய ரகுநாத தொண்டைமான் தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ணி பிரிட்டிஷ் கண்ட்ரி வந்து ஒப்படைப்பார். ஓகேங்களா. ஸோ அதேமாரி இப்போ மருது பிரதர்ஸு அப்புறம் இந்த செவத்தாய் இவங்களாம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து பிடிச்சிருப்பாங்க பிரிட்டிஷ். எங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா மருது பிரதர்ஸை வந்து இங்கே சிங்கமுனரி மலை அங்கே வந்து பிடிச்சிருப்பாங்க மருது பிரதர்ஸ். ஓகேங்களா. அங்கே வந்து அவங்கள வந்து கேப்சர் பண்ணிருப்பாங்க, பிடிச்சிருப்பாங்க. செவத்தையாவை வந்து பார்த்திங்கன்னா வத்தலகுண்டில் வந்து பிடிச்சிருப்பாங்க ஆஃப்டர் 1801 ரிவால்ட். ஓகேங்களா. ஸோ இதுவும் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த போர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ரிபேலியன், ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொன்னது யாருன்னா கே ராஜையன். இதுவும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. இந்த பாலைக்காரி ரிவல்ட் வந்து பார்த்திங்கன்னா முதல் போர் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ். ஓகேங்களா, அது சொல்லியிருப்பாங்க. 63வது, அக்கார்டிங் டு 2011 சென்சஸ் விச் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ் த லோவஸ்ட் சைல்டு செக்ஸ் ரேஷியோன்னு கொடுக்குறாங்க. லோவஸ்ட் சைல்டு செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு வந்துச்சுன்னா கடலூர் தான். ஓகேவா, கடலூர் தான் லோவஸ்ட் சைல்டு செக்ஸ் ரேஷியோ. அதுவே லோவஸ்ட் செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொன்னாங்க தான் தருமபுரி. ஸோ லோவஸ்ட்டு குழந்தைகள் பாலின விகிதம் அது வந்து பார்த்திங்கன்னா கடலூர். அதுவே கம்மியான பாலின விகிதம் அப்படின்னு சொன்னாங்கன்னா தருமபுரி. ஓகேங்களா. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே. 64வது, இன் விச் ஃபாரஸ்ட் த புதுக்கோட்டை ரூலர் கேப்சர் கட்டபொம்மன் அண்ட் ஹேண்ட் ஹிம் ஓவர் த பிரிட்டிஷ்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா களப்பூர் தான். களப்பூர் காடுகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. விஜய ரகுநாத தொண்டைமான் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருப்பார். ஆக்சுவலாக அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து ஒரு நிலம் வந்து ஒன்று கொடுப்பாங்க, கீழாநிலை. ஓகேங்களா. புதுக்கோட்டை மன்னர் கீழாநிலையில் அந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரிசாக வந்து அடிப்பாங்க. ஓகேங்களா. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா விவசாயம், நல்ல ஒரு ஃபர்டைனால ஒரு ஏரியா. ஓகேங்களா. ஸோ அந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மன்னருக்கு வந்து கொடுப்பாங்க, இவர் கட்டபொம்மன் வந்து கொடுத்ததுக்காக. ஓகேங்களா. ரைட்டுங்க. ஆக்சுவலாக நம்ம பார்த்துருப்போம் செப்டம்பர் மாதம் செப்டம்பர் 13. ஓகேங்களா. செப்டம்பர் 13 1799. ஓகேங்களா. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா பேனர் மேன் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டபொம்மனோட அந்த கோட்டையை வந்து பார்த்திங்கன்னா முற்றுகையிட்டு தகர்த்துடுவார். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றன், ஒரு நம்பிக்கை துரோகின்னு சொல்லலாம். அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்டையை வந்து பார்த்திங்கன்னா எப்படி தகர்க்கிறதுன்னு ஐடியா கொடுப்பான். அது வந்து யாருன்னு கேட்பாங்க, ராமலிங்க முதலியார். ஓகேவா. ராமலிங்க முதலியார்.
இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் இருக்கார்ல, கட் யார், தீரன் சின்னமலை. அவருக்கு வந்து எப்படி இந்த நல்லப்பன் வந்து துரோகம் பண்ணானோ, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ராமலிங்க முதலியார் அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டபொம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா துரோகம் பண்ணுறான். ஓகேங்களா. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கட்டபொம்மன் வந்து ஓடி போயிடுவார், தப்பிச்சு போயிடுவார். அப்புறம் தப்பிச்சு இந்த கலப்பூர் காடுகள் வந்து மாட்டிப்பார். ஓகேங்களா. ஸோ இது ஒன்று. சரி, ரைட்டு. 65வது, ஐடென்டிஃபை த ஒன் தட் இஸ் நாட் ரிலேட்டட் டு 1857 ரிவால்ட் பிளேசஸ் brought under the British control in June. 1857 ஆண்டு ஜூன் மாதத்தில் ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்ட இடங்கள். இதில் வந்து தொடர்பில்லாததை கண்டறியதுன்னு கேட்டிருக்காங்க. தொடர்பில்லாதது பார்த்திங்கன்னா பாம்பே தான். ஓகேங்களா. பாம்பே, மெட்ராஸு, பஞ்சாபு. ஆக்சுவலாக இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது 1857 ரிவால்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதரவாக இருந்திருப்பாங்க. முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா இது ஒடுக்குனதே வந்து பார்த்திங்கன்னா அந்த மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டும் பஞ்சாப் ரெஜிமெண்ட்டும் தான். ஓகேங்களா. அப்புறம் இந்த பாம்பே கூட இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கீழே தான் இருக்கும். இந்த மற்ற ஏரியாலாம் இருக்குல்ல, பனாரஸ், ரோஹில்கண்ட், டெல்லி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1857 ரிவால்ட் வந்து பார்த்திங்கன்னா சண்டை வந்து இட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த ரோஹில்கண்ட் இருக்குல்ல, இதுதான் பரேலி. ஓகேவா. நம்ம பார்த்துருப்போம்ல கான் பகதூர் கான், அவருடைய ஏரியா தான் இது. தோக்கடிச்சது யாருன்னா காலின் கேம்பிள். ஓகேங்களா. அதுதான் ரோஹில்கண்டு. பனாரஸும் இருக்கும். ஓகேங்களா. வாரணாசி, அதுவும் பார்த்திங்கன்னா 1857 ரிவால்ட்டில் இருந்துச்சு. ஓகேங்களா. டெல்லி வந்து பகதூர் ஷா 2 நிக்கோல்சனால் தோற்கடிக்கப்பட்டார். ஓகேவா. 66வது, on 1st October 1906, under whose leadership did a group assemble at Shimla and submit a petition to Lord Minto. 1906 அக்டோபர் 1 அன்று யார் தலைமையின் கீழ் சிம்லாவில் ஒன்று திரண்டு மின்டோ பிரபுவிடம் கோரிக்கை வைத்தனர்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஆகா கான். ஓகேங்களா. அவர் கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெப்புடேஷன், அந்த சிம்லா டெப்புடேஷன் சொல்லுவாங்க. இது கோரிக்கை வந்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. 1906 இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இது முஸ்லீம் லீக் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. ஸோ அது ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக முஸ்லீம் லீக்கோட ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் யாருன்னு கேட்பாங்க. ஆகா கான் தான். ஓகேங்களா. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் லீக்கோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட். ஆக்சுவலாக இந்த அலி பிரதர்ஸ் இருக்காங்களா சைடில், இவங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முகமது அலி இவர் ஒரு ஜேர்னல் ஒன்று எழுதியிருப்பாருங்க, காம்ரேடுன்னு. ஓகேவா. கேட்பாங்க காம்ரேடு அப்படின்னு ஜேர்னல் வந்து இவர் எழுதியிருப்பார். அப்புறம் ரெண்டாவது ஹவுராத் இது வந்து உருதுவில் எழுதியிருப்பார். காம்ரேடு வந்து ஹிந்தி, ஹவுராத் வந்து உருதுவில் எழுதியிருப்பார். இந்த ஜேர்னல் வந்து எழுதினது யாருன்னு கேட்பாங்க. யாருன்னா முகமது அலி. ஓகேங்களா. அது இவர் மதன் மோகன் மலாவியா, இவர் வந்து நம்மளுக்கு தெரியும், அடிக்கடி பார்த்தது தான். அதிக வாட்டி இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸோட பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார். ஆக்சுவலாக இவர் வந்து பார்த்திங்கன்னா காந்தி வந்து ஒரு பட்டம் வந்து ஒன்று சூட்டியிருப்பார். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா மகாமனா. ஓகேவா. மகாமனா அப்படின்ற டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா காந்தி வந்து கொடுத்துருப்பார். யாருக்கு? மதன் மோகன் மலாவியாவுக்கு. ஓகேவா. ரைட்டு. 67வது, வாட் வாஸ் த நேம் ஆஃப் த பிரிட்டிஷ் கமாண்டர் ஹூ டிஃபிட்டட் நானா சாஹிப் பட் கான்பூர்னு கேட்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹென்ரி ஆவலாக். ஓகேங்களா. ஹென்ரி ஆவலாக் தான் வந்து பார்த்திங்கன்னா நானா சாஹிப் வந்து தோக்கடிச்சிருப்பார் கான்பூரில். ஓகே. அதுவே இந்த அக்ரோஸ் இருக்கார்ல, இவர் வந்து பார்த்திங்கன்னா ஜான்சி ராணி வந்து தோக்கடிச்சிருப்பாங்க. ஓகேவா. குவாலியரில். ஆக்சுவலி இவர் வந்து ஜான்சி ராணி வந்து கொஞ்சம் பெருமையாக சொல்லியிருப்பார். அங்கே இருந்த கிளர்ச்சியாளர்கள்லேயே ஒரு தைரியமான ஆண்மகன்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா. ஜான்சி ராணியை. ஓகேங்களா. ஸோ சொன்னது யாருன்னா அக்ரோஸ். ரைட். 68வது, வென் வாஸ் த வேர்ல்டு பார்லிமெண்ட் ஆஃப் ரிலீஜன்ஸ் ஹெல்ட் இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் கிப்போன்ஸ். அமெரிக்காவில் கிப்பன்ஸ் தலைமையில் எப்பொழுது உலக சமய மாநாடு நடைபெற்றதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 11, 1893. ஓகேங்களா. 1893 செப்டம்பர் 11 இங்கே தான் நடக்கும். ஓகேங்களா. சிகாகோவில் வந்து நடக்கும். முக்கியமானது இது சிகாகோவில் வந்து நடக்கும். ஓகேங்களா. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா விவேகானந்தர் பார்த்திங்கன்னா சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிருப்பார். ஓகேங்களா. ஸோ அது ஒன்று. ஆக்சுவலாக விவேகானந்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உரையாற்ற வந்து பார்த்திங்கன்னா அந்த அழைப்பிதழ் வந்து இருக்காது. ஓகேங்களா. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீச் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெர்மிஷன் வந்து ஒரு ப்ராப்பரான பெர்மிஷன் வந்து இருக்காது. ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பேச போயிருப்பார். ஸோ அந்தமாதிரி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட வந்து ஜேஹெச் ரைட் இவர் ஒன்று சொல்லிருப்பாருங்க. ஜேஹெச் ரைட் அவர் ஒரு கூற்று ஒன்று சொல்லிருப்பார். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இவரிடம் நற்சான்றிதழ் கேட்பது என்பது வானத்தில் சூரியன் பிரகாசிக்கிறதா என்று கேட்பதை போன்றது. நம் நாட்டின் அனைத்து பேராசிரியர்களின் அறிவியும் ஒன்றாக திரட்டினாலும் இது
அது இந்த ஒரு மனிதரின் அறிவுக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் ரொம்ப பெருமையாக சொல்லிருப்பார். ஓகேங்களா? என்ன சொல்லிருப்பாருன்னா, திரும்பி சொல்கிறேன், இவரிடம் நற்சான்றிதழ் கேட்பது என்பது வானத்தில் சூரியன் பிரகாசிக்கிறதா என்று கேட்பதை போன்றது. நம் நாட்டின் அனைத்து பேராசிரியர்களின் அறிவையும் ஒன்றாக திரட்டினாலும் அது இந்த ஒரு மனிதனின் அறிவுக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்லிருப்பார். ஓகேங்களா? யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஜேஹெச் பிரைட் இவர் வந்து சொல்லிருப்பார். ஓகேங்களா? ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட டீச்சராக இருப்பார் இவர். ஓகேங்களா? அது ஒன்று. அப்புறம் பர்ரோஸ்ன்னு ஒருத்தர் இருப்பாருங்க, இவர் கூட ஒன்று சொல்லிருப்பார். ஆக்சுவலி இவர் வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா விவேகானந்தர் வந்து ரொம்ப அந்த சந்தேகமாக பார்த்துருப்பார், இவரில் என்ன பேச போகிறாரு அப்படின்னு. அப்படி சந்தேகமாக பார்த்தவர் அவர் கடைசியில் வந்து ஒன்று சொல்லிருப்பார், விவேகானந்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநாட்டிலே ரொம்ப பாப்புலரான ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லியிருப்பார். சொன்னது யாருன்னா பரோஸ். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே முக்கியமானது. ஓகேங்களா? ஆக்சுவலாக விவேகானந்தா இவரை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. பேசிக்காக வந்து பார்த்தோம்னா இவரோட உண்மையான நேம் வந்து பார்த்திங்கன்னா நரேந்திரநாத் தத்தா. ஓகேங்களா? இவருக்கு வந்து அந்த விவேகானந்தான்ற டைட்டில் கொடுத்தது யாருன்னா அஜித் சிங். ஓகேவா? அஜித் சிங் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா விவேகானந்தான்ற டைட்டில் வந்து கொடுத்துருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா கேத்திரி மகாராஜாவாக இருப்பார். ஓகேங்களா? கேத்திரியோட மகாராஜாவாக இருப்பார் அஜித் சிங். சரி, ஓகே. 69 ஹவு மெனி பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்? 1915 வந்து பார்த்திங்கன்னா ஆல் இந்தியா ஹிந்து கான்ஃபரன்ஸ், இது கரெக்டு, ஹரித்வாரில் வந்து நடந்திருக்கும். 1923 வந்து பார்த்திங்கன்னா அபாலிஷன் ஆஃப் கேலிஃபட், இதுதாங்க தப்பு. 1923 கிடையாது, 1924. ஓகேவா? காலிபா பதவி ஒழிப்பு, இது வந்து 1924. அம்பாசடர் ஆஃப் ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி, இது வந்து நேரு கொடுத்துருவாங்க, இதுவும் தப்பு, ஜின்னா. ஓகேவா? ஜின்னா தான் இதுக்கு ஆன்சர். ஆக்சுவலி இந்த அம்பாசடர் ஆஃப் இந்து முஸ்லீம் யூனிட்டி இது சொன்னது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா சரோஜினி நாயுடு. அவங்க வந்து ஒரு புக்கே எழுதியிருப்பாங்க, அந்த புக்கோட டைட்டிலே இதுதான். ஓகேங்களா? அம்பாசடர் ஆஃப் இந்து முஸ்லீம் யூனிட்டி, அதில் வந்து இதுதான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? முகமது அலி ஜின்னா அண்ட் அம்பாசடர் ஆஃப் யூனிட்டி அப்படின்ற புக்கு, அந்த புக்கோட பேர். ஓகேங்களா? ரைட்டு. 1925 ராஷ்ட்ரிய சேவாக் சங், ஆர்எஸ்எஸ் வந்து பார்த்திங்கன்னா 1925 தான் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இது வந்து கரெக்டு. 104 கரெக்டும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஆப்ஷன் டி தாங்க ஆன்சரு. ஓகேவா? ஆர்எஸ்எஸோட ஃபவுண்டர் நமக்கு தெரியும், எட்கேவர். ஓகேங்களா? ரைட்டு. 70வது மேட்ச் த ஃபாலோவிங். பேலூர், இது வந்து பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ணா மிஷன். ஓகேவா? பேலூர் மத் எப்போது 1897 ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அப்புறம் புத்வார் பீத், இந்த புத்வார் பீத் வந்து பார்த்திங்கன்னா இது உமன்ஸோட ஸ்கூல். விஜயவாடாவில் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்களே, யார்? சாவித்திரிபாய் பூலே ஆரம்பிச்சிருப்பாங்களா, ஜோதிராவ் பூலே, சாவித்திரிபாய் பூலே. அந்த ஸ்கூல், அந்த பெண்களுக்கான ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா அந்த லொக்கேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா புத்வார் பீத். ஓகேங்களா? அப்புறம் ப்ராஃபட் ஆஃப் நியூ வேர்ல்டு, புத்துலக தொலைநோக்காளர், இது சொன்னது வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ. யாருக்கு இந்த பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்கன்னா பெரியாருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்து நானு ஆசான், இது வந்து பார்த்திங்கன்னா நாராயணகுருங்க. ஆக்சுவலாக நாராயணகுருவோட ஒரிஜினல் நேம் வந்து பார்த்திங்கன்னா நாராயணன். ஓகேங்களா? அவருக்கு வந்து நாராயணகுருன்னு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா செல்லமாக வந்து அங்கே இருக்க மக்கள் வந்து எப்படி கூப்பிடுவாங்கன்னா நானு ஆசான்னு கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? அதுதான் இந்த பேர், நானு ஆசான். ஆக்சுவலாக நாராயணகுரு இருக்கிறதுல இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்என்டிபி வந்து தொடங்கியிருப்பார், ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம். ஓகேங்களா? எஸ்என்டிபி இது வந்து எப்போ வந்து பார்த்திங்கன்னா 1902 தொடங்கியிருப்பார். ஓகேவா? இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அறிவுப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்து பண்ணிருப்பார், அறிவுப்புறம் மூமெண்ட். அறிவுப்புறம் எப்போ வந்து பார்த்திங்கன்னா 1888. ஓகேங்களா? அங்கே வந்து பார்த்திங்கன்னா இடவர்களுக்குன்னு அவர் வந்து பார்த்திங்கன்னா போராடி இருப்பார், அந்த கோயிலுக்குள்ளே நுழையணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவலிங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் வந்து இன்ஸ்டால்லாம் பண்ணிருப்பார், அங்கே வந்து நிறுவியிருப்பார். ஓகேங்களா? எழவா சிவலிங்கம்னு அது ஒன்று இருக்குது. ஓகேவா? இவரோட சிஷ்யர் தான் அயங்காளி. ஓகேவா? அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சாதுஜன பரிபாலன சங்கம் வந்து ஆரம்பிச்சிருப்பார் 1906. ஓகேங்களா? அவர் வந்து புலாயாஸ்க்கு வந்து அவங்களுக்காக ஃபைட் பண்ணிருப்பார். ஓகேவா? ரைட்டு. அடுத்து 71வது ஹூ பிரைஸ்டு ராஜாராம் மோகன் ராய் ஆஸ் ஹேவிங் ஒர்க்ட் இன் அ மாடர்ன் வே டு கிரியேட் அ சென்ஸ் ஆஃப் சோஷியல் ஹார்மனி அக்ராஸ் தி வேர்ல்டு. ராஜாராம் மோகன் ராய் உலகிலேயே நவீன முறையில் சமூக ஒற்றுமை நோக்கு உணர்ச்சியினை உண்டாக்க பாடுபட்டார் என பாராட்டியவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார் மோனியர் வில்லியம்ஸ், இவர் தான் ஆன்சர். ஓகேங்களா? சார் மோனியர் வில்லியம்ஸ் இவர் தான் சொல்லிருப்பார். ஆக்சுவலாக ராஜாராம் மோகன் ராய் பற்றி ரவீந்திரநாத் தாகூர் வந்து ஏகப்பட்டது சொல்லிருப்பாருங்க. ஆக்சுவலி இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா லூமினஸ் ஸ்டார் இந்த ஃபிர்மமெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருப்பாங்க, இந்தியன் ஹிஸ்ட்ரி. அதாவது என்னென்னா இந்திய வரலாற்றின் ஒளி வீசும் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்புறம் ஃப்ரெண்ட் ஆஃப் த வெஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க, மேற்கத்திய நாடுகளின் நண்பன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்புறம் நவீன இந்தியாவின்
விடிவெள்ளி அப்படின்னு சொல்கிறப்பார் ஓகேங்களா. மார்னிங் ஸ்டார் ஆஃப் மாடர்ன் இந்தியான்னு சொல்கிறப்பார், நிறைய சொல்கிறப்பார். அப்புறம் பாரத் பத்திக் த பில்கிரிம் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறப்பார். த பில்கிரிம் ஆஃப் இந்தியா அதுதான் பாரத் பத்திக். இதெல்லாமே சொன்னது யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர் ஓகேங்களா. ஸோ அந்தளவுக்கு வந்து சொல்கிறப்பார். ஆக்சுவலாக ராஜாராம் மோகன் ராய் இருக்கார்ல, அவரோட ஃபர்ஸ்ட் புக்கு ஒன்று கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் புக்கு எப்போ எழுதியிருப்பாருன்னா 1805 எழுதியிருப்பார். என்னோட வந்து பார்த்தீங்கன்னா டுஃபத் உல் முவாஹிதீன் ஓகேவா. டுஃபத் உல் முவாஹிதீன் ஓகேவா. அவர் எழுதின மொதல் புக்கே இதுதான் ஓகேங்களா, ராஜாராம் மோகன் ராய். அதுவே இன்னொரு புக் ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கௌடிய வியாகரணம். இந்த புக்கே அவர் தான் எழுதியிருப்பார் ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெங்கால் கிராமர்லாம் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த புக்கு எழுதுனது தான் பார்த்திங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் தான். ஸோ அது முக்கியமாக தெரியணும். அப்புறம் ஒரு 2 ஆர்கனைசேஷனுங்க நிறைய ஆரம்பிச்சிருப்பார். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 1817 ஹிந்து காலேஜ் வந்து ஆரம்பிச்சிருப்பார் ஓகேவா. கல்கட்டாவில் ஹிந்து காலேஜ் வந்து ஆரம்பிச்சிருப்பார். யாரோட சேர்ந்தனா டேவிட் அரியோட ஆரம்பிச்சிருப்பார். அதுவே 1825 வேதாந்தா காலேஜ் வந்து ஆரம்பிச்சிருப்பார். வேதாந்தா காலேஜ் இது ரெண்டுமே முக்கியமானதுங்க ஓகேவா. சரி, 72வது கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். த ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வாஸ் ஹெல்ட் இன் December 28, 1885 கொடுக்குறாங்க. கரெக்டு. காரணம், இந்த செஷன் டிமாண்ட் சச்சஸ் ரிடக்ஷன் ஆஃப் மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர், ரிவிஷன் ஆஃப் த ஃபாரஸ்ட் ஆக்ட் அண்ட் செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் த எக்ஸிக்யூட்டிவ் வேர் புட் ஃபார்வர்டுன்றாங்க. இதுவும் கரெக்டு தான். கூட்டத்தில் இராணுவ செலவுகளை குறைப்பது, வன சட்டத்தை மறுபரிசீலனை செய்தல், நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரித்தல் போன்ற கோரிக்கைகள் வைக்கப்பட்டனன்றாங்க. ரெண்டுமே கரெக்டு தான் ஓகேங்களா. காரணம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுற வந்து விளக்குது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஏ, ஆப்ஷன் ஏ ஓகேங்களா. ஏன்னா அவங்களோட பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாதி இது பார்த்திங்கன்னா மிலிட்ரிக்கு தான் அவங்க வந்து செலவு பண்ணுவாங்க. ஸோ அது ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த ஃபாரஸ்ட் ஆக்ட் இருக்குல்ல, இதுவும் முக்கியமானது. எந்த ஃபாரஸ்ட் ஆக்ட்னு வந்து பார்த்திங்கன்னா 1878 இந்த ஃபாரஸ்ட் ஆக்ட்டை தாங்க அவங்க சொல்லுவாங்க ஓகேவா. இது ஒன்று. நம்மளுக்கு இன்னொன்று முக்கியமாக தெரிய வேண்டியது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஃபாரஸ்ட் ஆக்ட். மெட்ராஸ் ஃபாரஸ்ட் ஆக்ட் ஓகேவா. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க. இது எப்போன்னு வந்து பார்த்திங்கன்னா 1882 வந்து வந்திருக்கும் ஓகேவா. ஸோ இது ஒரு முக்கியமானது. அப்புறம் நிறைய விஷயங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா போராடி இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 ரெசல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாஸ் பண்ணிருப்பாங்க. அதில் மொதல் ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணது யாருன்னா ஜி சுப்பிரமணிய ஐயர் தான் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஒரு ஆக்சுவலாக ஐஎன்சி இருக்குல்ல, இந்த இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ், அதுக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நேஷ்னல் யூனியன்னு பேர் வைக்கலான்னு இருந்தாங்க ஓகேவா. அது வந்து பேர் மாற்றி இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் அப்படின்னு பேர் வச்சது யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி ஓகேவா. ஸோ அது வந்து தெரிஞ்சுக்கணுங்க. இதில் நிறைய இருக்குது ஆக்சுவலாக. இதில் பேசிக்காக நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 72 பேர் இருப்பாங்க. அதில் 22 பேர் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ்லேருந்து தான் வந்திருப்பாங்க. 2 பேர் முஸ்லீம்ஸ் இருப்பாங்க. அப்புறம் இந்த 72 இருக்காங்களே, இந்த 72ல் 39 பேர் லாயர்ஸ் தான் ஃபஸ்ட்டு இதில் வந்தவங்க ஓகேங்களா. மீதி எல்லாம் ஜேர்னலிஸ்ட், பத்திரிகையாளர்கள். ஸோ இது மாதிரி பேசிக்கான ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குது. மெட்ராஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 வாட்டி நடந்திருக்கும் ஐஎன்சி செஷன் ஓகேங்களா. சரி ஓகேங்க. 73வது ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஆஃப் தமிழ்நாடு டு கோ டு பிரிசன் ஃபார் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா. இது ஈஸி தான், டிஎஸ்எஸ் ராஜன் ஓகேங்களா. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் தனிநபர் சத்தியாகிரகி தமிழ்நாட்டில் ஓகேங்களா. ஆரம்பத்துலேருந்து அவர் வந்து ஒரு தீவிரவாதியாக இருப்பார். பின்னாட்களில் காந்தியோட சிஷியனாக மாறி இருப்பார் ஓகேங்களா. ரைட்டு. நம்மளுக்கு சத்தியமூர்த்தி இருக்கார் பார்த்தீங்கன்னா, இவரும் கொஞ்சம் முக்கியமான பர்சன். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அயன்மேன் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் சொல்லுவாங்க ஓகேவா. சட்டமன்றத்தின் இரும்பு மனிதர். அயன்மேன் ஆஃப் லெஜிஸ்லேச்சர், இந்த பேர் வந்து அவருக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஒரு முக்கியமானது. வேறு என்ன இருக்குன்னா தீரர்னு சொல்லுவாங்க இவரை. தீரர்னால் கொஞ்சம் ஒரு தைரியமாக பேசுனதுனால தீரர்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 1939 இவர் வந்து மெட்ராஸோட இது மேயராக இருக்கும்போது பூண்டி ஏரியா வந்து திறந்துருப்பார். ஸோ அது ஒன்று முக்கியமானதுங்க. அது வேற என்ன வந்து இதில் முக்கியமானதுன்னா 1930s இந்தியாவோட மூவர்ண கொடி இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா பார்த்த சாரதி கோயில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஏற்றிருப்பார். இதுவும் முக்கியமானது. பார்த்த சாரதி கோயில், பார்த்த சாரதி டெம்பிள் ஓகேவா. 1930s எழுதியிருப்பார். எங்கே ஏற்றிருப்பார், எங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்ளிகேனில், திருவல்லிக்கேணி ஓகேவா, அங்கே தான் ஏற்றிருப்பார். நம்ம பார்த்துருப்போம் 1932 வந்து பார்த்திங்கன்னா பாஷ்யம் வந்து ஏற்றிருப்பார், ஆரியான்கிற பாஷ்யம் ஓகேவா. எங்கே செயின்ட் ஜார்ஜ்லேருந்து ஏற்றிருப்பார்.
அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 1930s சத்தியமூர்த்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்த்த சாரதி கோயில் வந்து ஏற்றிருப்பார் ஓகேங்களா 1930s. ரைட்டு. அப்புறம் இவருங்க அவினாசி லிங்கம், இவரும் கொஞ்சம் முக்கியமான ஆள் தான். இவர் எழுதின புக்கு ஒன்று கேட்பாங்க, என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நான் கண்ட மகாத்மா ஓகேங்களா, அது வந்து கேட்பாங்க. அது அப்புறம் இவர் வந்து பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் ஒன்று ஆரம்பிச்சிருவார் ஓகேங்களா. ஸோ இது ரெண்டு வந்து முக்கியமானதுங்க. அடுத்து 74வது ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அமாங் த ஃபாலோவிங். இன் தமிழ்நாடு வெல் இரிகேஷன் இஸ் ப்ராக்டிஸ்ட் ஆன் லார்ஜ் ஸ்கேல்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்ட் தான் ஓகேவா. வெல் இரிகேஷன் தமிழ்நாட்டில் கிணற்று நீர் பாசனம் அதிக அளவில் உள்ளதுன்றாங்க. கரெக்டு தான். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து எப்படி சொல்கிறது, நம்ம அதிக அளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலத்து நீர் தான் சார்ந்திருக்கும். அப்புறம் முக்கியமானது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு வற்றாத ஜீவநதி எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா தாமிரபரணி மட்டும்தான். மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து நீர்வரத்து வந்து கம்மியாக இருக்கும் ஓகேங்களா. வற்றாது பார்த்திங்கன்னா வெறும் தாமிரபரணி மட்டும்தான். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இந்த பெரினியல் ரிவர்ஸ் வந்து அதிகமாக இல்லாத காரணத்தினால நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிணற்று பாசனத்தை தான் பார்த்திங்கன்னா அதிகமாக நம்பி இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு 55% வந்து பார்த்திங்கன்னா கிணற்று பாசனம் தான் ஓகேங்களா. ஸோ அது நம்ம தெரியணும். அயன் ஓர் இஸ் லொகேட்டட் இன் சேலம், மேங்கனீஸ் மைனிங் இஸ் லொகேட்டட் இன் கஞ்சமலைன்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. சேலத்தில் இரும்புதாது சுரங்கமும் கஞ்சமலையில் மாங்கனீஸு சுரங்கமும் அமைந்துள்ளதுன்றாங்க. ஆக்சுவலாக அயன் ஓர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறது வந்து கஞ்சமலையில் தான் ஓகேங்களா. சேலம் கரெக்டு தான். மேங்கனீஸ் கொடுத்துருக்காங்களா, இதுதாங்க தப்பு. மேங்கனீஸ்லாம் இந்த சேலமில் கிடையாது, மேக்னடைட்டு தான் இருக்குது ஓகேங்களா. மேக்னடைட் ஓர் அந்த அயன் ஓர் இருக்குல்ல, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சமலையில் இருக்குது. ஆனால் இந்த மேங்கனீஸுன்றது இந்த சவுத் சைடில் தான் இருக்குது ஓகேங்களா. மதுரை, விழுப்புரம் அந்த ஏரியாவில் தான் இருக்கும் ஓகே. மதுரை அப்புறம் இந்த சிவகங்கை அந்த ஏரியாவில் வந்து இந்த மேங்கனீஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ரெண்டாவது வந்து தப்பு. மூணாவது அக்கார்டிங் டு 2011 சென்சஸ் த ஆவரேஜ் பாப்புலேஷன் டென்சிட்டி ஆஃப் த கண்ட்ரி இஸ் 282 கொடுத்துருக்காங்க. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி சராசரி 282 ஆகுன்றாங்க. இது தப்புங்க. 382 ஓகேங்களா. 382. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 555 வந்து வரும், 555 ஓகேங்களா தமிழ்நாட்டில். ஓகே. ஸோ இதில் வந்து எது இன்கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க, 213 ஓகேவா. ஆப்ஷன் சி தாங்க ஆன்சரு. சரி ஓகே. அடுத்து இந்த கடைசி கொஷின்னு, மேட்ச் த ஃபாலோவிங். சத்மனா வந்து பார்த்திங்கன்னா கோல்டுங்க, சத்மானா வந்து பார்த்திங்கன்னா தங்க நாணயம், கிருஷ்ணாலா வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி நாணயம் ஓகேங்களா. பாலி இது வந்து பார்த்திங்கன்னா வரி வாலண்டியராக மக்களே கொடுப்பாங்க, அதுதான் பாலின்னு சொல்லுவாங்க. ஷியாமா வந்து பார்த்திங்கன்னா தங்க இது இரும்பு நாணயம் ஓகேங்களா. இரும்பு தான் பார்த்திங்கன்னா ஷியாமான்னு சொல்லுவாங்க. சரி ஓகே. சத்மனா வந்து பார்த்திங்கன்னா தங்க நாணயம், கிருஷ்ணாலா வந்து வெள்ளி, பாலி வந்து ஒரு வாலண்டியராக மக்களே கொடுக்குற வரி அது, ஷியாமா வந்து பார்த்திங்கன்னா இரும்பு. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 2, 3, 4 எங்கே இருக்குது, ஆப்ஷன் சி இதுதாங்க ஆன்சர் ஓகேங்களா. சரி ஓகேங்க, அவ்வளோதாங்க ஓகேங்களா. டிஸ்கஷன் முடிஞ்சிச்சு. அடுத்த டெஸ்ட்டில் வந்து நம்ம சந்திக்கலாம் ஓகேங்களா. தேங்க்யூங்க.